नीलातुङ्गस्तनगिरितटे सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां सृजिनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः. அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடிய தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீலே கடவர்க்கு வேங்கடவர்க்கு வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் படுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து இன்னோ திருவாடிப்பூரம் எமக்காக வண்ணோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள் குன்னாத வாழ்வான வைகுந்த வான்போகம் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய். ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியர் உபய வேதாந்தாச்சாரியராய் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ யதிகிரி யதிராஜஜீயர் சுவாமியினுடைய திருவடிகளில் அடியனுடைய பிரணாமங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பொருளல்லாத என்னையும் ஒரு பொருளாக மதித்து ஜிஎஸ் சுவாமி அடியேனை முதல் பாசுரம் சேவிக்கும்படி நியமித்துள்ளார். அப்படி முதல் பாசுரத்தில் ஆண்டாள் என்ன சொல்லியிருக்கிறாள் என்பதை பிறகு பார்ப்போம். முதலில் சுவாமி அடியோங்களை நியமித்ததற்கு என்ன காரணம் என்று நாம் யோசிக்க வேண்டும். எம்பெருமானாரை எல்லாரும் திருப்பாவை ஓரூர் சொல்ல வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள். அப்பொழுது எம்பெருமானார் திருப்பாவை அடியேன் சொல்ல முடியாது, திருப்பாவைக்கு திருப்பல்லாண்டுக்கு ஆள் கிடக்கிலும் திருப்பாவைக்கு ஆள் கிடையாதிரே என்று அருளி செய்தாராம். மேலும் இந்த திருப்பாவையை மூவாய் எழுந்த, அதாவது முரட்டு மீசை கொண்ட ஆண்கள் அதிகாரிகள் அல்லர், பெண்களே இதற்கு அதிகாரிகள் என்று கூறினார். மேலும் இந்த திருப்பாவையை ஆண்டாளே சொல்ல ஆண்டாளே கேட்க வேண்டும் என்றும் அருளி செய்தார் என்று ஒரு ஐதீகம் உள்ளது. அதே போல நம்முடைய சுவாமியும், அதாவது யதிகிரி யதிராஜ ஜீயர் சுவாமியும் இந்த 30 நாட்களுக்கும் 30 பெண்களை நியமித்துள்ளதாக அடியேன் கேள்விப்பட்டேன். எம்பெருமானாரை போலவே ஒரு புரட்சி செய்த ஒரு சுவாமி என்றால் அது யதிகிரி யதிராஜ ஜீயர் சுவாமியைத்தான் நாம் சொல்ல வேண்டும். அப்படி இந்த சுவாமி எழுந்துடைக்கிற இடம் எது என்றால் கர்நாடக தேசத்திலே உள்ள பெங்களூர். அடியேன் திருவல்லிக்கேணியிலே இருக்கிறேன். இந்த திருவல்லிக்கேணி பாசுரத்தை திருமங்கையாழ்வார் ஒப்பவரில்லா மாதர்கள் வாரும் மாடமாமயிலை திருவல்லிக்கேணி கண்டேனே என்று அருளி செய்துள்ளார். இந்த திருவல்லிக்கேணிக்கு ஒப்பவரில்லா மாதர்கள் இது மயிலாப்புரி, அதாவது மகிழாபுரி என்பதுதான் மயிலாப்பூர் என்று ஆகினாக கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த பெங்களூர் என்பதையும் சுவாமி அவதரித்த பின்பு இந்த பெங்களூரை
நாம் பெண்களூர் என்றே சொல்லலாம் என்று அடியேனுக்கு தோன்றுகிறது. ஏனென்றால் பெண்களுக்கு முக்கியமாக பிராதானியம் கொடுக்கும் ஒரு மடமாக அமைந்துள்ளது. அந்த மடத்திலே இருக்க இப்பொழுது வர்த்தமான ஜீயராக எழுந்துள்ள இருக்கும் இந்த சுவாமி அத்தனை பெண்களும் 30 பெண்களும் 30 நாட்கள் சொல்ல வேண்டும் என்று உறுதியாக இருப்பதாக அடியேன் கேள்விப்பட்டிருப்பதால் இதற்கு பெங்களூர் என்ற பெயரை மாற்றிவிட்டு பெண்களூர் என்றே வைக்கலாம் என்று அடியேனுக்கு தோன்றுகிறது. இப்பொழுது முதல் பாசுரம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போது வீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் கூர்மேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏதாந்த கண்ணி யசோத இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழப்படிந்தேனோர் எம்பாவாய். ஆண்டாள் எம்பெருமானை அடையாத வருத்தத்தில் இருந்தாள். அப்பொழுது அவ்வூரில் உள்ள பெரியவர்களெல்லாம் அவளை கண்ணன் இருந்த காலத்திலே அந்த பெண்கள் எப்படி நோன்பு நோற்றார்களோ அப்படி நீ நோக்க வேண்டும் என்று கூற ஆண்டாள் அதனை நான் அனுஷ்டியாமல் அந்த இடைப்பெண்கள் நோற்ற நோன்பினை அனுகரித்தாள் ஆண்டாள். அப்படி ஆண்டாள் இந்த திருப்பாவை என்பது என்ன என்றால் ஆண்டாளுடைய நோன்பை திருப்பாவை ஆண்டாள் நோன்பு நோட்டதை விவரிப்பதுதான் இந்த திருப்பாவை. இந்த திருப்பாவையிலே ஆரம்பிக்கும் பொழுதே மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் என்று ஆரம்பிக்கிறாள் ஆண்டாள். அதாவது முதலிலே காலத்தை கொண்டாடுகிறாள். சாதாரணமாக நாம் ஒரு காரியம், அதாவது ஆண்களிலே ஏதோ ஒரு விழா எடுக்க வேண்டும் என்றால் முதலில் என்ன பண்ணுகிறோம்? நாட்களைத்தான் பார்க்க வேண்டும். மாதம் நன்றாக இருக்கிறதா, பட்சம் நன்றாக இருக்கிறதா, நாள் நன்றாக இருக்கிறதா என்று பார்ப்போம். அதே போல ஆண்டாள் ஆரம்பிக்கும் பொழுதே மார்கழி திங்கள் என்று ஆரம்பிக்கிறாள். கண்ணபிரானும் கீதையிலே மாசானா மார்கசீருஷோகம் என்று அருளி செய்தார். அதாவது 10வது அத்தியாயத்தில் விபூதி அத்தியாயம் என்று அதற்கு பெயர். அந்த அத்தியாயத்தில் ஒரு வஸ்துக்களாக சொல்லிக் கொண்டு வரும் பொழுது வேதானாம் சாமவேதோஸ்மி, மாசானாம் மார்கசீருஷோகம், ருத்துனாம் குசுமாகரகா என்று வரிசையாக பல வஸ்துக்களை அருளி செய்து வந்த பொழுது கடைசியாக ஒரு ஸ்லோகத்தில் யத்யத் விபூதிமத் சத்வம் ஸ்ரீமத் ஊர்ச்சிதமேவவா தத்த தேவாவ கச்சத்வம் மம தேஜோம்ச சம்பவம் என்று அருளி செய்கிறார். அதாவது அர்ஜுனனை பார்த்தவன் என்ன சொன்னான் என்றால், இந்த உலகத்தில் காணப்படுகிற எத்தனையோ வஸ்துக்கள் இருக்கலாம், அவைகளில் உயர்ந்ததாக அவைகளில் சிறந்ததாக எது இருக்கிறதோ அந்த வஸ்துக்களுக்குள்ளே நான் இருக்கிறேன் என்று கண்ணபிரானும் இந்த மார்கழி மாதத்தை மிகவும் கொண்டாடினார். அதையே ஆண்டாளும் ஆரம்பிக்கும் பொழுதே, இந்த திருப்பாவையை ஆரம்பிக்கும் பொழுதே, அதாவது நோன்பு நோக்க ஆரம்பிக்கும் பொழுதே இந்த மார்கழி மாதத்தை ஆண்டாள் கொண்டாடுகிறாள் என்று சொல்ல வேண்டும். இந்த மார்கழி மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்றால், அதாவது வாசுதேவ தருச்சாயா நாதிசீதா நகர்மதா என்று அந்த வாசுதேவனாகிற நிழல், அதிலே அதிக குளிரும் இல்லாமல் அதிக உஷ்ணமும் இல்லாமல் இருக்கும்படியான ஒரு உத்தமமான மாதம் என்று இந்த மார்கழி மாதத்தை நாம் சொல்லலாம். அதாவது நம்முடைய ஒரு வருடம் தேவர்களுக்கு ஒரு நாள். அப்படி அந்த தேவர்களுக்கு ஒரு நாள் என்பது சாதாரணமாக நம்முடைய நாமெல்லாம் என்ன பண்றோம்னா விடிய காத்தால எழுந்துக்கணும்னு சொல்றோம். இந்த விடிய காலை என்பது இந்த மார்கழி மாதம் தேவர்களுக்கு விடியற் காலையாக அமைந்துள்ளது. பிராம முகூர்த்தம் போலே என்று சொல்லுவார்கள். அப்படி இந்த பிராம முகூர்த்தமான இந்த மார்கழி மாதம் மிகவும் உயர்ந்த மாதம். ஆனா சாதாரணமா என்ன சொல்றான்னா, அதாவது ஆடியும் கன்னியும், ஆடி என்பது ஆடி மாதம், கன்னி என்பது புரட்டாசி மாதம். அப்போ ஆடியும் கன்னியும் மார்கழியும் மாசியும், மார்கழி மாதம் மாசி மாதம், இந்த 4 மாதமும் மலரென கூறுவர் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே கூறப்பட்டுள்ளது. ஆனால் உண்மையாக இந்த 4 மாதங்களுமே உத்தமமான மாதம் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த மார்கழி மாதத்தில்தான் நாம் எம்பெருமானையை நினைக்கும்படியாக ஒரு பாக்கியம் நமக்கு ஏற்படுகிறது என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த மார்கழி மாதம் என்பது எம்பெருமானை நினைத்து கொண்டு அவனுக்காகவே நாம் இருக்க வேண்டும் என்பதை, ஆனா மலடென சொல்வேன்னா அது சூன்ய மாதம்னு சொல்வா. சாதாரணமா தமிழ்ல சொல்லச்சு என்ன சொல்றோம்னா பீடை மாதம்னு சொல்வா.
பீடை மாதம் இல்லை, இது பீடுடைய மாதம். ஏனென்றால் எம்பெருமானியே நாம் நினைத்து கொண்டு இருக்கும்படியான ஒரு பாக்கியம் நமக்கு ஏற்படுவதனாலே இது மிகவும் உயர்ந்த மாதமாக சொல்லப்படுகிறது. அதைத்தான் ஆண்டாள் ஆரம்பிக்கும் பொழுது காலத்தை கொண்டாடுகிறாள் ஆண்டாள். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த முதல் பாசுரத்திலேயே அத்தனை அர்த்தங்களும் பொதிந்து கிடக்கிறது. அதாவது அத்தனை அர்த்தங்களும்னா இதுல இந்த முதல் பாசுரத்தில் இருக்க கொல்லக்கூடாத அர்த்தங்கள் ஏதாவது உண்டா என்று தேடி பார்த்தால் ஒரு அர்த்தம் நமக்கு வெளியில கிடைக்காது. இந்த முதல் பாசுரத்திலேயே பிராபிய பிராபக சங்கிரகம், அதுக்கு மேலே அர்த்த பஞ்சகத்தினுடைய அர்த்தம், இப்படி பல பல விஷயங்களை ஆண்டாள் அருளி செய்கிறாள் என்றால் இது முதல் பாசுரத்திலேயே அடங்கி உள்ளது என்று பெரியோர்கள் கூறுவர். இது மாசாண்டாம் மார்க சீரிஷோகம் என்றால் மாதங்களுக்குள்ளே நான் மார்கழி மாதமாக மார்க சீரிஷோ, மார்க சீரிஷம் என்றால் சீரிஷம் என்றால் தலை, அதுக்கு மேலே மார்க்கம் என்றால் வழி. இன்னும் எல்லா நம்முடைய அத்தனை உபாயங்கள் எம்பெருமானை நாம் அடைவதற்கு வேண்டிய அத்தனை அர்த்தங்களும் இந்த பாசுரத்திலேயே பொதிந்து கிடந்துள்ளது என்று பெரியோர்கள் கூறுவர். இந்த காலத்தை கொண்டாடும்படியான காலம் என்றால் எப்படிப்பட்ட காலம் என்றால் இந்த மார்கழி மாதம் மிகவும் உயர்ந்த மாதமாக சொல்லப்படுகிறது என்பது ஆண்டாளுடைய ஒரு அபிப்பிராயம். என்னதான் மாதம் நேர்பட்டாலும் நமக்கு பக்ஷம் நேர்படாது. இந்த பக்ஷம் எப்படிப்பட்டது அப்படின்னா மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள். மதி நிறைந்தா, மதி நிறைந்தன்னா அது பௌர்ணமி, அதாவது பௌர்ணமியோடு கூடின மாதம். அப்ப பௌர்ணமின்னா ஏன்னா நோன்பு நோக்கும் போது என்ன பண்ணணும்னா ஒருவருடைய முகம் பார்க்கணுமானா அமாவாசையில இருந்தா ஒருவருடைய ஒரு முகம் நாமே பார்க்க முடியாது. ஏன்னா விடியற் காலையில எழுந்துக்கிறதுனால அந்த முகத்தை நாம் பார்க்க முடியாது. ஒருவருடைய முகம் ஒருவர் பார்த்து கொள்ள வேண்டுமானால் அது மதி நிறைந்த நன்னாளாக இருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டாள் மார்கழி திங்கள் என்று மாதம் நேர்பட்டாற் போலே அதற்கு பட்சமும் நேர்பட்டது என்பதை மார்கழி திங்கள் மதி நிறைந்தனா. அதுக்கு மேல நன்னாள், நன்னாள்னா எது நல்ல நாள், நமக்கு எது நல்ல நாள் என்று கேட்டால் சாதாரணமா மதி நிறைந்தன்னு சொல்றோம். அதாவது என்ன சொல்றோம்னா ஆபூரியமானே பக்ஷே புண்ணிய நட்சத்திரே என்பது சாஸ்திரம். அதாவது என்னன்னா சுக்ல பட்சத்துல புண்ணியமான நட்சத்திரத்தை மங்கள காரியம் பண்ணணும். ஆனா ஆண்டாளுக்கு என்ன வந்து சேர்ந்ததுன்னா சாஸ்திர விதியும் இவளுக்கு எதிர்ச்சியாக வந்து சேர்ந்தது. ஏன்னா ஆபூரியமானேன்னு சொன்னதுனால அந்த ஆண்டாள் ஆசைப்பட்டார் போலே மாதமும் பட்சமும் அவளுக்கு நன்றாக ஏற்பட்டது. அதைத்தான் மதி நிறைந்தன்னு ஆண்டாள் அருளி செய்தார். அதுக்கு மேலே நன்னாள், எது நன்னாள் அப்படின்னா மாதத்துக்கும் பட்சத்துக்கும் நாயக கல் போலே இருப்பதொரு நாள் உண்டாவதே என்று ஆச்சரியப்படுகிறார். ஏன்னா எப்படியோ எத்தனை பேர் அர்த்தம் என்ன ஆகும்னு கேட்டா மாதம் நன்னா இருக்கும், பட்சம் நன்னா இருக்கும், ஆனா நல்ல நாள் ஏற்படுமான்னு கேட்டா ஏதோ ஒரு கல்யாணம் பண்ணணும், ஏதோ ஒரு சீமந்தம் பண்ணணும் அப்படின்னா என்ன ஆகும்னு கேட்டா அந்த நாள் ஏற்படுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா ஆண்டாளுக்கு எப்படி வந்ததுன்னா அவள் மனசுல நினைச்ச மாதிரி எம்பெருமான் அந்த மாதங்களும் அந்த பட்சமும் நாளும் நன்றாக ஏற்பட்டது என்பதை மாசத்துக்கும் பட்சத்துக்கும் நாயகக்கல் போலே இருப்பதொரு நாள் உண்டாவதே என்று அதை மிகவும் வியப்புறுகிறார்கள். எப்படி போலேன்னா எது நல்ல நாள், நமக்கு எது நல்ல நாள்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். போய் யாரை கேட்கணும் தெரியுமா? பெரியாழ்வாரை போய் கேட்கணும். என்னன்னா என்னால் எம்பெருமான் உந்தனக்கு அடியோமென்னு எழுத்துப்பட்ட அந்நாளே நன்னாள். அப்ப நாம் என்றைக்கு எம்பெருமானோடு சேருகிறோமோ அதுதான் நமக்கு நன்னாள். அன்று நான் பிறந்திலேன், பிறந்த பின் மறந்திலேன் என்கிறார் திருமேஷை ஆழ்வாரும். ஆனா பொய்கை ஆழ்வார் என்ன சொல்லிட்டார் தெரியுமா? இத்தனை நாளா பழுதே பல பகலும் போகினவென்னு அஞ்சி அழுதேன்னு. எத்தனையோ நாள் நான் இப்படி வீணாய் கழுந்தேன்னு பொய்கை ஆழ்வார் வருத்தப்பட்டார். ஆனால் பொய்யாழ்வார் என்ன சொன்னா சென்ன நாள் செல்லாத செங்கன்மால் என்ன நாள் என்னாலும் நாளாகும்னு. அப்போ சென்ற நாள்னு ஏற்கனவே போய்விட்டதே அந்த நாட்கள் நல்ல நாட்களா என்று நாம் ஆராய்ந்தோமே. ஆனால் அதுவும் ஒரு நல்ல நாள். ஏன் அது நல்ல நாள் என்று கேட்டால் அந்த நாளானது சென்றுவிட்ட பெரியவாச்சான் பிள்ளை அற்புதமான வியாக்கியானம் என்னன்னா அது சென்றுவிட்ட நாளாகையாலே. அப்ப சென்றுவிட்ட நாளாகையாலே அது சென்றெடுத்தாலையோ இனிமே நம்மள கழுத்தறக்காத அந்த நாட்கள் ஆகையினாலே அந்த நாளும் ஒரு நல்ல நாள். ஆகையினால் எது நல்ல நாள்னா எம்பெருமானோடு நான் என்றைக்கு சேர பெறுகிறோமோ அன்றைக்குத்தான் அது ரொம்ப நல்ல நாளாக கொண்டாடப்படுகிறது. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அதாவது அக்ரூரர் அவர் கம்சனுடைய மாளிகையில அவர் ஒரு மந்திரியாகவோ ஏதோ இருக்கிறவர். அவருக்கோ கண்ணபிரான பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. ஏன்னா ஏதோ ஒரு வயிற்று பிழப்புக்காக என்ன எடுத்து
கம்சனுடைய மாளிகையில் அவர் வேலை பண்ணிட்டு இருக்கார். ஒரு நாள் கம்சன் என்ன பண்ணானா, இந்த மாதிரி என்னுடைய மருமகன் 2 பேர் இருக்கா, அவளை நீ வில்வழுவுக்கு அழிச்சு கொண்டு வான்னு யாரை நியமித்தார்னா அக்ரூரரை நியமித்தாராம். அக்ரூரை நியமித்த உடனே அக்ரூரருக்கு அப்படி ஒரு சந்தோஷம். ஏன்னா எம்பெருமானோட பார்க்கணும், கண்ணனை சேவிக்கணும், கண்ணனை பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருந்த அவருக்கு அவருக்கு என்ன ஆச்சுன்னா, கம்சனே அவரை கூப்பிட்டு நீ போய் அவரை அழைத்து கொண்டு வான்னு சொன்ன பொழுது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அத்தியமே சபலம் ஜென்ம. அதாவது என்னன்னா, அத்தியமே சபலம் ஜென்ம, இன்னைக்கு தான் நான் பிறந்திருக்கேன், இத்தனை நாளா இந்த பிறப்பு இன்றைக்கு தான் இந்த நாள் நல்ல நாளாக ஆகியது என்று அத்தியமே சபலம் ஜென்ம சுப்ரபாதாச்ச மேனிச்ச. அதாவது என்னன்னா, இன்னைக்கு நான் என்னுடைய ஜென்மம் இன்னைக்கு தான் சாபல்யம் அடைந்தது, இன்னைக்குத்தான் பலன் அடைந்தது. அப்போ என்னைக்கு நான் பெருமாளை போய் சேவிக்கிறோமோ அன்றைக்குத்தான் அது நல்ல நாளாக கொண்டாடப்படுகிறது. ஆகையாலே ஆண்டாள் இங்க என்ன சொல்றான்னா, மார்கழி மாதமாக இருந்தாலும் அது பீடுடைய மாதம், அதுக்கு மேலே மதி நிறைந்த நன்னாள். மதினா அறிவுன்னு ஒரு அர்த்தம் உண்டு, ஞானம்னு ஒரு அர்த்தம் உண்டு. அந்த ஞான பூர்த்தி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக மதி நிறைந்த நன்னாள், அதுதான் நன்னாள். அதுக்கு மேல ஆள்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கோம். ஆள்னா ஆச்சரியப்படுகிறாள், இப்படியும் ஒரு மாதம், அதுக்கு மேலே பட்சம், அதுக்கு மேலே நாட்கள், இப்படி அமைய பெற்றதே என்று ஆண்டாள் மிகவும் சந்தோஷப்படுகிறாள்னு அப்படிதான் சொல்லணும். உண்மையா ஆண்டாள் கோபிகையா, ஆண்டாள் இப்ப தன்னை ஆண்டாளா சொல்லக்கூடாது, ஆண்டாளை இப்ப கோபிகையா நம்ம நினைச்சுக்கணும். ஆனா அந்த கோபிகைக்கு வேணா ஆண்டாள்னு பேர் வச்சுக்கலாமே தவிர, அவ ஆண்டாள் எப்படிப்பட்டவள்னா, அவள் இடைப்பெண்கள் நோன்பை நோக்க போனதாலே அவளுக்கு ஆண்டாள்ன்ற பெயர் கிடையாது. அவள் தன்னை இடைச்சியாக மாட்டிக்கொண்டாள். எப்படி மாட்டிக்கொண்டாள்னா, அந்த திருவாய்ப்பாடி அந்த திருவில்லிபுத்தூரையே அவள் என்ன பண்ணினாள்னா திருவாய்ப்பாடியாக நினைத்தாள். தன்னை ஒரு கோபிகையாக நினைத்து கொண்டு நோன்பு நோற்றபடினாலே அவளுக்கு ஆண்டாள்ன்ற பெயர் இனிமே மறந்துடணும். நாமெல்லாம் என்னன்னா, ஆண்டாள் அந்த கோபிகையாக தான் தன்னை நினைச்சிட்டு ஆண்டாள் இங்க பாசுரம் பாடுறா. ஆகையினால இங்க என்ன அர்த்தம்னா, அந்த எம்பெருமான் அதாவது மார்கழி திங்கள் மதிலிருந்த நன்னாளால் நீராட போதுவீர். யார் வர வேண்டும்? நீராடன்னா ஆண்டாள் எங்கேயாவது நீராட்டம் பண்ணிருக்காளா, எங்கேயாவது போய் ஸ்நானம் பண்ணினாளா அப்படின்னு பார்த்தா எந்த இடத்துலயும் அவள் ஸ்நானம் பண்ணினா தெரியல. எங்கேயாவது ஆண்டாள் குளிச்சிருக்காளான்னு எங்கேயாவது வியாக்கியானங்கள்லயோ ஏதாவது இருக்கான்னா எந்த இடத்துலயும் அவள் அப்படி நீராடினதாக தெரியல. ஆனா இங்க ஆண்டாள் என்ன பண்ணிருக்கா? நீராடன்னா பகவத் அவகாகனம். பகவத் அவகாகனம்னா அந்த எம்பெருமானிடத்திலே நாம் மூழ்கி இருத்தல். அப்ப எம்பெருமானை நாம் மூழ்கி இருத்தல்னா அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன் அப்படின்னா எத்தனை பாசுரங்கள் சொல்லணும் தெரியுமா? அதாவது நம்மாழ்வார் ஒரு பாசுரத்துல மாய கூத்தா வாமனா வினையேன் கண்ணா கண் கைகால் தூய செய்ய மலர்களா சோதி செவ்வாய் முகிழத்தா சாயல் சாம திருமேனி தன் பாசடையா தாமரை நீர் வாசத்தடம் போல் வருவானே என்று ஆழ்வார். நம்மாழ்வாருடைய பாசுரம். இங்க என்ன சொல்றேன்னா, ஏன்னா குளம், எம்பெருமானையே ஒரு குளமாக நாம பாவிக்கணும். எப்படி எம்பெருமான் குளம்ன்றது எப்படி தெரியுதுன்னு கேட்டா, போய் சேவிக்கணும். எந்த இடத்துல? அண்ணன் கோவில்ல போய் சேவிச்சலன்னா திருவெள்ளக்குளம். அங்க போய் அந்த எம்பெருமானுக்கு என்ன பேர் தெரியுமா? திருவெள்ளக்குளம்னே அந்த எம்பெருமானுக்கு பேரு. அப்போ அந்த எம்பெருமானே நம்ம என்ன நீ இங்க இந்த திவ்ய தேசத்துல நீர்வண்ணன் நீர்மலைக்கே போவேன் என்ன நீர்வண்ணன், அவனுக்கு பேரே என்னன்னா நீர்வண்ணன் பேரு. அப்ப நீர்வண்ணன்னா நீரை போன்ற சுபாவத்தை உடையவன். அந்த நீரானது எப்படிப்பட்டதுன்னு கேட்டா, அது எப்பவுமே நீர் எப்படிப்பட்டதுன்னா மேலேந்து கீழே வருமே தவிர கீழேந்து மேல போகவே போகாது நீர். அப்படி இருக்கிற பொழுது எம்பெருமானும் எப்படிப்பட்டவன்னா தன்னை தாழ்ந்தவர்களிடத்திலே தன்னை அன்பை பொழிபவனாக, ஏழை ஏதலன் கீழ்மகன் எண்ணாதிறங்கின்னு தன்னுடைய அன்பை பொழிபவனாக அப்படிப்பட்ட சுபாவத்தை உடையவன் அந்த எம்பெருமான். இப்ப ஆண்டாள் நீராடன்னு சொன்னது என்னன்னா, அந்த நீராட என்பது பகவத் அவகாகனம். எம்பெருமானே ஒரு வெள்ளக்குளம். அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன்னா ஆழ்வார் என்ன சாய கூத்தா வாமனா கண் கை கால். அப்போ எம்பெருமானுடைய அந்த திருக்கைகள், எம்பெருமானுடைய திருக்கைகள், கண்கள், திருக்கால்கள் எல்லாம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டா, அரவினையும் அரவிந்தம். இதை திருமங்கை ஆழ்வார் என்ன பண்ணினார்னு கேட்டா, கண்ணினையும் அரவிந்தம் அடியும் அகுதே. அதனால என்ன, எம்பெருமானுடைய அந்த தாமரை போன்ற தடாகம், அந்த எம்பெருமானுடைய கை கால்கள் எல்லாம் தடாகம் தாமரை பூ போலே இருக்கிறது. எம்பெருமானே ஒரு வெள்ளக்குளம், அவனுடைய கை கால்கள் எல்லாம் தாமரை பூக்களை போல இருக்கிறதுன்னு சொன்னா அவன் தானே நம்மளுக்கு, எம்பெருமான் தானே நமக்கு குளமாக இருக்கிறான். ஆகையினாலே எங்க ஆண்டாள் நீராடன்னு சொன்னது எதற்காகனா, ஏன்னா ஆண்டாள் ஒரு இடத்துல எங்கேயாவது
திருமாளிகை விட்டு அவளுடைய திருமாளிகை விட்டு வெளியில போனாளா போயிருக்காளான்னு கேட்டா இது வரைக்கும் போனதே இல்லை. அதையும் அவளுடைய பாசுரத்திலேயே சொல்றா, வெண்ணடை எண்ணம் பறந்து விளையாடும் வில்லிபுத்தூர் உரைவாந்தன் பொன்னடி காண்பதோர் ஆசையினால் பொருகைய கண்ணில துஞ்சானா. நான் போய் எம்பெருமானை சேவிச்சதே இல்லை. ஏன்னா ஒரு நாளும் பெரியாழ்வார் அவளை கோவிலுக்கு அழிச்சுட்டு போனவரே இல்லை. ஏன் அழிச்சுட்டு போலேன்னா ஒரே ஒரு நாள் ஐஷின் போனார். எப்பொழுது அவளை திருக்கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஐஷின் போனார். அப்படி ஐஷின் போன போது என்ன ஆச்சுன்னு கேட்டா அந்த ஆழ்ந்தாள் அவனோடையே அப்படியே ஐக்கியமாயிட்டாள். அது பெரியாழ்வாருக்கு தெரியும். ஆகையினால அவள் எந்த இடத்துலையும் நீராட்டத்துக்கு போனதில்லை, அந்த திருமாளியை விட்டு வெளியில வந்ததா தெரியல. ஆனா நீராடன் ஆண்டாள் சொன்னதுக்கு என்ன காரணம்னா அவள் அந்த எம்பெருமானியே ஒரு பகவத் அவகாகனம், அதாவது எம்பெருமானியே ஒரு திருவள்ள குளமாக எம்பெருமானவே ஒரு தடாகமாக எல்லா இடங்களையும் சொல்லி இருக்கிறதுனால ஆகையினால நீராடன். இப்ப கூட என்னன்னா தன்னுடைய தோழிகளை நாமெல்லாம் அழைக்கிற போது எப்படி அழைப்போம்? வாடி போடி அப்படி ஒரு மரியாதை இல்லாமல் ஒரு ஏக வச்சனத்திலே நாம் பேசுவோம். ஆனா ஆண்டாள் அவளுடைய தோழிகளைத்தான் அழைக்கிறாள். நீராடன எல்லாரும் எம்பெருமானோய் சேவிக்க வாருங்கோள்னு அழைக்கிறா. அப்படி நீராடன்னு ஒரு கௌரவம் தோற்று சொல்லணுமா அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கு என்ன வியாக்கியானம் பண்றான்னா, அதாவது பகவத் விஷயத்திலே இழிந்தவர்களை அவர்கள் நம்முடைய தோழிகளாக இருந்தாலும் நம்முடையவர்களாக இருந்தாலும் அவர்களை என்ன பண்ணணும்? கௌரவம் தோற்றத்தான் அழைக்க வேண்டும். பொத்தாமரைக்கையும் நீராட போனால் பொருவத்தால் என் மகள் உன் பொண்ணு மகுதேன்ற திருமங்கை ஆழ்வார் தாயார் சொல்றா. என்னன்னா பொத்தாமரைக்கையும் நீராட போனாள். நீராடினான்னு சொல்லணுமா? குளிக்க போனான்னு சொல்லலாமே, சாதாரண வசனத்துல சொல்லலாமே. இல்லை, அவள் பகவத் விஷயத்திலே ஈடுபட்டவள் ஆதலால் அவளை என்ன சொன்னான்னா நீராட போனால் பொருவத்தால் என் மகள் உன் பொண்ணு மகுதேன்னு சொன்னதுனால அப்போ நீராட, அப்போ மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட எல்லாரும் வாருங்கோள். எங்க வரணும்னா யாரெல்லாம் வரணும்? அதுக்கு ஏதாவது அதிகாரம் உண்டா அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கு என்ன அதிகாரம், யாருக்கு என்ன அதிகாரம்? இது இப்போ ஏதோ ஒரு விஷயத்துக்கு போகணும்னா ஒரு எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும்னா அதுக்கு அதிகாரம் இருந்தா தான் நமக்கு அந்த வேலை கிடைக்கும். ஆனா ஆண்டாள் என்ன பண்ணினா போதுவீர் போதுமினோன்னா யார் யாருக்கெல்லாம் ஆசை இருக்கிறதோ அவர்கள் எல்லோரும் வாருங்கள், இச்சையே அதிகாரம். அதாவது என்னன்னா ஆசை இருந்தா அதுவே போறோம். ஆசை இருந்தா அந்த ஆசையை என்ன பண்ணணும்னு கேட்டா நம்மளை அந்த எம்பெருமானுடைய திருவடிகளிலே கொண்டு போய் சேர்த்து விடும். அதைத்தான் என்ன சொல்றேன்னா இந்த இடத்துல ஒரு இது விட உண்டு. அதாவது என்னன்னா மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாலே துணமுன மேல் துளிசோர சோர்கினாலே என்ற பாசத்துல என்னன்னா அதாவது பேராடன் பேரும் பேரோதும் பெண்ணமன் மேல் பெருந்தவத்தல் என்னதெல்லாம் பேசலாமே. அதாவது என்னன்னா எம்பெருமானுடைய அடியவர்களாய் இருந்தால் அவர்களை நாம கௌரவம் தோற்றத்தான் சொல்ல வேண்டும். கள்ளவிற் சோலை கணபரம் கைதொழும் பிள்ளையை பிள்ளை என்று என்ன பெறுவரேன்னு ஆழ்வாருடைய பாசுரம். வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருகவென்னு மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாலே திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரம். ஆகையினால என்னன்னா அப்படி எம்பெருமானுடைய விஷயத்திலே ஈடுபட்டவர்களாக இருப்பார்களே ஆனால் நம்முடைய பிள்ளைகளாக இருந்தாலும் நம்மை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களை நாம் கௌரவமாகத்தான் வார்த்தை சொல்ல வேண்டும் என்பதை ஆண்டாள் நீராட என்று அருளை செய்கிறார். இது இன்னொரு இடத்துல கூட சொல்றார். அதாவது என்னன்னா பட்டருடைய திருத்தாயார் ஆண்டாள் அவளை என்ன பண்ணுவாளா அந்த தன்னுடைய பிள்ளையாக இருந்தாலும் அவருடைய சீபாத தீர்த்தத்தை அவள் பருகுவாள் என்று வியாக்கியானங்களிலே சொல்லி இருப்பதனாலே அவதிப்பட்ட அப்ப என்ன தெரியுது? நீராடனா நம்மை சேர்ந்தவர்களா இருந்தாலும் அவர்களை நாம் எப்படி அழைக்க வேண்டும் என்றால் கௌரவமாக அழைக்க வேண்டும். அதே மாதிரி ஒரு நாள் என்ன ஆச்சு, எம்பெருமானார் அவர் தன்னுடைய சிஷ்யர்களோடு அப்படியே எழுந்து வந்துருக்க. அப்படி வந்து இருந்த பொழுது என்ன ஆச்சுன்னா அவருடைய ஆச்சாரியனான பெரிய நம்பிகள் அவரை தண்டனைக்கு ஆச்சாரியன் ஆனா சிஷ்யனை சேவிக்கிறார். உடனே போய் எம்பெருமானார் கிட்ட நின்றுன்னு கேட்கிறாராம், இந்த மாதிரி இப்படி என்ன போய் சேவிக்கலாமா? ஏன்னா எல்லாருக்கும் தெரியணுமோ இல்லையோ, நீர் என்ன சேவிக்கலாமா, நீர் எனக்கு ஆச்சாரியன் அல்லவா அப்படின்னு சொன்ன பொழுது இல்லை பகவத் விஷயத்திலே இழிந்தவர்கள் யாரா இருப்பினும் சிஷ்யர்களாகவுமாம் ஆச்சாரியனாகவுமாம்னு அப்ப நீராடன்னா கௌரவம் தோற்ற நாம அழைக்க வேண்டும். அதுக்கு மேல இந்த போதுமினோன்னா எல்லாரும் வாருங்கோள்னு கூப்பிட்டா. யாருக்கெல்லாம் ஆசை இருக்கிறதோ அவர்கள் எல்லாரும் வாருங்கள் என்று ஆண்டாள் அழைக்கிறார். சாதாரணமா உலகத்துல நாம பார்க்கிற பொழுது தாழ்ந்த பலன் எதுன்னா இப்ப சொர்க்கம். இப்ப சொர்க்கத்தை வந்து அடையணும்னு ஆசைப்பட்டா அவனுக்கு என்னென்ன தகுதிகள் வேணும்னு நிறைய சாஸ்திரங்கள்ல சொல்லி இருக்கு. என்ன தகுதி வேணும்னா
அவன் முதல்ல கல்யாணம் ஆனவனா இருக்கணும், பொண்டாட்டியோடு சேர்ந்து இருந்தவனா இருக்கணும். ஏன்னா பொண்டாட்டியை தள்ளி வச்சுட்டு அவன் மாத்திரம் இருந்தால் அவன் பண்ணக்கூடாது. அப்புறம் கிருஷ்ண கேசகா, அவன் தலைமையில் கருப்பா இருக்கணும், டைகெல்லாம் அடிச்சுட்டு வரக்கூடாது. ஆகையினால அப்படி கிருஷ்ண கேசகா இப்படியெல்லாம் தகுதிகள்ல ஒரு சொர்க்கத்தை பெறுவதற்கு இவ்வளவு தகுதிகள் சொல்லியிருக்கேன். ஒரு அல்பமான பலனை பெறணும், அல்பமான ஒரு வஸ்துவை பெறணும்னா இவ்வளவு தகுதிகள் சொல்லி இருக்கு. ஆனா இங்க ஆண்டாள் என்ன பண்ணினான்னா, போதுவீர் போதுமினோன்னா விருப்பமுடையவர்கள் யாரா இருந்தாலும் வாருங்கோள் என்று அழைக்கிறார். பெரியாழ்வார் கூட என்ன பண்ணார், கூடு மனமுடையீர்கள் வரம்படி வந்தொல்லை கூடுமினோ. யாருக்கெல்லாம் எம்பெருமானை சேவிக்கணும்னு ஆசை இருக்கோ அவர்கள் எல்லோரும் வாருங்கள் என்று என்ன பண்ணினார், அவர் பெரியாழ்வாரும் அப்படித்தானே அழைத்தார். ஆகையினால ஆண்டாள் என்ன பண்ணினான்னா, போதுவீர் போதுமினோன்னா எம்பெருமானை சேவிப்பதற்கு நமக்கு எந்த ஒரு தகுதியும் வேண்டாம். நமக்கு எம்பெருமான் அத்வேஷம் இல்லாமல் இருத்தல். அத்வேஷம்னா எம்பெருமான இடத்துல துவேஷம் இல்லாம இருந்தா அதுவே நமக்கு போரும்ன்ற ஆண்டாள். ஏன்னா எம்பெருமானை பார்த்து ஒரு துவேஷிக்கிறவனா இருந்து ஒரு மனசுல ஒரு கெட்ட எண்ணத்தோட ஒருத்தன் போய் எம்பெருமானை சேவித்தால் அது ஒரு பிரயோஜனம் அல்ல. ஏன்னா எம்பெருமான இடத்துல எம்பெருமானை பார்த்தவாறே முகம் மலரணும். அப்படி இருந்தால் போரும். அதாவது எம்பெருமானை பார்த்தாலே ஒரு சந்தோஷப்படுபவர்களாய் இருந்தால் அவர்களே போரும் என்று ஆண்டாள் என்ன பண்ணா, போதுவீர் யாருக்கெல்லாம் ஆசை இருக்கிறதோ அவர்களெல்லாம் வாருங்கோள். இப்போ நம்ம அம்மா அப்பாவை போய் சேவிக்கிறதுக்கு நமக்கு ஏதாவது தகுதி வேணுமா? நம்முடைய தாயார் தந்தையாரை போய் நாம சேவிக்கணும்னா அதுக்கு ஒரு தகுதியும் நமக்கு வேண்டாம். அவர்களை நாம் நேரே போய் அவர்களை சேவிக்கலாம் அல்லவா? அதே மாதிரி நமக்கு தாய் தந்தை யாருன்னா எம்பெருமானும் பிராட்டியம் தானே. ஆகையினால போதுவீர் என்று அருளி செய்தார். போதுமினோன்னா அதாவது சாதாரணமா கெட்ட விஷயங்களை அனுபவிக்கிறவா என்ன பண்ணுவான்னா தனி இடத்தை தேடுவான். தனி இடம்னா ஐயோ இது ஏதோ கெட்ட காரியம் பண்ண போறா, அதனால போய் ஒழிஞ்சுண்டு யாருக்கும் தெரியாம பண்ணலாமா அப்படின்னு தான் யோசனை பண்ணுவா. ஆனா இது எப்படிப்பட்ட விஷயம்னா எம்பெருமானை பத்தின விஷயம்ன்றது எல்லாரும் கூடி ஆண்டாலே பின்னாடி சொல்ல போற அளவு கூடி இருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். ஆகையினால அப்படி கூடி இருந்து எம்பெருமான் எப்பவுமே ஒரு பெருமாளை சேவிக்க போனோம்னா நாம் தனியா போகவே கூடாது, தனித்தேட்டம் கூடவே கூடாது. பல பேரோடு சேர்ந்து எம்பெருமானை அனுபவிக்கணும். அப்பதான் என்ன ஆகுதுன்னா, இப்ப எம்பெருமானை நாம் சேவிக்கும் பொழுது என்ன தெரியுது, இப்போ எம்பெருமான் ஏதோ ஒரு வஸ்திரம் அணிஞ்சிருக்கான், ஏதோ ஒரு நகை அணிஞ்சிருக்கான். அப்படி அணிஞ்சிருக்கிற பொழுது அதை பார்க்கிற பொழுது என்ன தோன்றதுன்னா, ஐயோ இந்த வஸ்திரம் எவ்வளவு அழகா இருக்கு பாரு, இந்த எம்பெருமானை பார்க்கிற பொழுது இந்த வஸ்திரம் எவ்வளவு அழகா இருக்கு, இந்த கல் இருக்கே, இந்த நேத்தி ஒரு நெக்லஸ் போட்டுன்னா அது அவ்வளவு அழகா இருந்தது, இன்னைக்கு இந்த நெக்லஸ் இன்னும் அழகா இருக்கு அப்படின்னு ஒருத்தர் போதையந்த பரஸ்பரம் மாதிரி ஒருத்தர் சொல்லிக் கொள்வதற்கு என்ன ஆகும்னு கேட்டா, நாம எம்பெருமான் தனித்தேட்டமா எம்பெருமானை அனுபவிக்க கூடாது. ஆகையினால ஆண்டாள் என்ன பண்ணா, கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாயின்னு சுத்திர விஷயங்களை தேடுற பொழுது தனி இடத்துல அனுபவிக்கலாம். ஆனால் அந்த எம்பெருமானை அனுபவிக்கும் போது என்ன பண்ணோம்னா எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்கணும். ஆகையினால இங்க என்ன சொல்ற, வாருங்கோள் என்று ஆண்டாள் அருளி செய்கிறார். அதாவது என்னன்னா, அவர்கள் சேருவதே நமக்கு பிரயோஜனமாக, அத்தனை ஸ்ரீ வைஷ்ணவர்களோட சேருவது தனக்கு பிரயோஜனமாக நினைக்க வேண்டும். என்ன பண்ணான்னா, ராவணனை கூட என்ன பண்ணினா, தேன மைத்ரி பவதுதே போய் என்ன பண்ண, போ ராமபிரான் ரொம்ப நல்லவன், அவனோட போய் நீ நட்பை உண்டாக்கிக்கொள் என்று திருத்தினாள் அல்லவா சீதா பிராட்டி. அதுபோல அனுகூலர்களான இவர்களை கண்டால் இந்த பிராட்டி தான் விடுவாளோ, ஆண்டாள் பிராட்டி விடுவாளோ. ஆகையினால என்ன பண்ணா, போதுவீர் போதுமினோ எல்லாரும் வாங்கோ அப்படின்னா. உடனே என்ன கேள்வி கேட்கிறான், ஆமா அதான் வாருங்கோன்னு சொன்னோன்னே எல்லாரும் வந்துட்டாரு, அவர்கள் இசைந்த பின்பும் போதுமினோ வாருங்கோன்னு மறுபடியும் கூப்பிடணுமா அப்படின்னா, இல்ல நீங்கள் எல்லாம் முன்னாலே செல்ல வேண்டும், உங்களுடைய நடையழகை நான் பார்த்துக்கொண்டு நான் பின்னே செல்ல வேண்டும் என்று யாசிக்கிறாள் ஆண்டாள். சரி, இப்போ போதுவீர் போதுமினோன்னா யார் யாருக்கெல்லாம் ஆசை இருக்கிறதோ அவர்களெல்லாம் வாருங்கோள் என்று ஆண்டாள் கூப்பிட்டாள். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, அடுத்து என்ன சொல்றா தெரியுமா, நேரிழையீர்னா நல்ல ஆபரணங்களை எல்லாம் போட்டுட்டு வாருங்கோள் அப்படின்னு சொல்றான். உடனே நமக்கு என்ன தோன்றதுன்னா, எம்பெருமானை சேவிக்க வரப்படுது, இந்த ஆபரணங்கள் நமக்கு அவசியமா? யோசனை பண்ணி பாருங்க. எம்பெருமானை போய் சேவிக்க போறோம், அதுக்கு நாம் நம்மை அலங்காரம் பண்ணி கொண்டு அந்த எம்பெருமானை சேவிக்க வேண்டுமா அப்படின்னா, இல்ல எப்படின்னா, அது இந்த நேர் இழையின்றதுக்கு என்ன அர்த்தம்னா, சாதாரணமாக மேலோட்டமான அர்த்தம் ஆபரணங்களை அணிந்தவர்களேன்னு அர்த்தம். ஆனா உண்மையா என்னன்னா, ஆத்மாவுக்கு ஆபரணமான அந்த க்ஷமமும் தவமும்,
அதாவது இந்திரியங்கள், வெளி இந்திரியங்கள், உள் இந்திரியங்கள், இவற்றையெல்லாம் ஆத்மாவுக்கு நன்மை தேடுவது. அதை சொல்ற பிள்ளைலோகாச்சாரியர் ஆத்மாவுக்கு அலங்காரமாவது சமமும் தமமும்னு சொல்ற மாதிரி அந்த ஆத்மாவனுடைய விஷயத்தை, ஏன்னா ஒரு பாசுரத்திலையும் ஒரு எழுத்துலையும் உள்ளர்த்தம் உண்டு, சுவாபதேசம்னு ஒன்று உண்டு. அப்போ நேரிழைன்றதுக்கு ஆபரணங்களை அணிந்து கொண்டு போகணுமான்னு கேட்டா ஆபரணங்களை அணிந்து கொண்டு போகணும்னு அவசியம் இல்லை. ஆனால் போகலாம்னு நமக்கு பட்டரும் அருளி செய்திருக்கிறார். எப்படின்னா பட்டர் கொஞ்சம் எப்பவுமே அலங்கார பிரியர். அவர் ஒரு நாள் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் அவரை கேட்கிறார், இந்த மாதிரி ஆபரணங்கள்லாம் அணிந்து போகலாமா, இப்படி பெருமாளை சேவிக்கிற பொழுது இதெல்லாம் அவசியம் இல்லையே அப்படின்னு கேட்ட பொழுது அப்போ பட்டர் சொன்னாரா, நான் பதில் சொல்றேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ரெண்டு பேரும் ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு உள்ள போயிட்டு இருக்கா, இந்த ஸ்ரீ வைஷ்ணவரும் பராசர பட்டரும். அப்போ உள்ள போன போது ஒரு மண்டபத்தை அலங்காரம் பண்ணிட்டு இருந்தா. அப்போ பட்டர் அந்த ஸ்ரீ வைஷ்ணவரை பார்த்து கேட்டாராம், அம்மா இந்த மண்டபம் இப்போ அலங்காரம் பண்ணிட்டு இருக்காளே அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அந்த ஸ்ரீ வைஷ்ணவரை கேட்டாராம். அதுக்கு அந்த ஸ்ரீ வைஷ்ணவர் சொன்னாராம், இல்லை இதோ இப்போ பங்குனி உத்திர திருநாள் வரப்போறது, அந்த பங்குனி உத்திர திருநாள்ல இந்த மண்டபத்துல பெருமாளும் பிராட்டியும் இப்போ ஏழப்பறா இன்னும் அதாவது எப்பவுமே அலங்காரம் பண்ணி இருக்கும், இன்னும் கொஞ்ச நாள்ல அங்க ஏழப்பறாடு. சரி, இப்போ எதற்காக இதுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் பண்றா, அலங்காரம்லாம் பண்ணி வைக்கிறான்னா பெருமாள் ஏழப்போறார், அதுக்காக இதுக்கு எப்பவுமே அலங்காரத்தோட இருக்கணும், அதனால பண்ணி வைக்கிறாரு. அப்போ பட்டர் சொன்னாராம், இந்த மார்பு இருக்கோ இல்லையோ, இந்த மார்புக்குள்ள எம்பெருமான் எழுந்துட்டு இருக்கானே எப்போதும், மார்பம் என்பதோர் கோயில் அமைத்துன்னு இந்த கோவிலுக்குள்ள எம்பெருமான் எப்பொழுதும் எழுந்துட்டு இருக்கானோ இல்லையோ, ஆகையினால இந்த ஆபரணங்களை நாம் அணிந்து கொண்டு போனால் தவறேதும் இல்லை, அந்த ஆபரணங்கள் எம்பெருமானுக்கு தானே அன்றி நமக்கல்ல என்று நேரிடையில்னா அந்த க்ஷமமும் தமமும், அதாவது உள் இந்திரியங்கள் வெளி இந்திரியங்கள் இவற்றை அடக்குவது. அப்படி என்ன சொல்றேன்னா, நீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் செல்வ தேரிழையீர், அதுக்கு மேல சீர்மல்கும் ஆய்ப்பாடின்னு சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள். அதாவது சீர்மல்கும் ஆய்ப்பாடின்னா எப்படி காலம் நேர்பட்டதோ அதே மாதிரி ஊரும் நேர்பட்டதுன்று. திருவாய்ப்பாடி அப்படிப்பட்ட ஊரா அப்படின்னா என்ன ஆச்சுன்னா, இங்க இருக்கிற பாலோ நெய்யோ எல்லா வெண்ணையும் அப்படியே வெள்ளம் விடுறது. ஏன்னா பால் தயிர் உள்ள ஊர் எதுன்னு கேட்டா அது வெள்ளமிடும்படியான ஒரு ஊர். ஆகையினால எப்படி காலம் நேர்பட்டதோ அதே போல இங்க ஊரும் நேர்பட்டதுன்ற சொல்ற. நாழிப்பாலிலிருந்து நாடினை கிடைக்கும்படியான சமிருத்தி, நாழிப்பாலிலிருந்து நாடினை கிடைக்கும்படியான சமிருத்தினா சாதாரணமா நெய் வாங்கினோம்னா இப்போ 1 கிலோ நெய் வாங்கினோம்னா வெண்ணெய் வாங்கினா 800 கிராம் தான் அதில் வெண்ணெய் வரும், சாதாரண நெய் வரும். ஆனால் அந்த ஊரில் எப்படின்னு கேட்டால் நாழிப்பால் வாங்கினா நாழி நெய் கிடைக்குமா, நாழி வெண்ணெய் வாங்கினா நாழி நெய் கிடைக்குமா. ஆகையினால சொல்ற நாழி பாலிலிருந்து நாழி நெய் கிடைக்கும்படியான சமர்த்தி சீர்மல்கும் ஆய்ப்பாடி. அதாவது என்னன்னா, இந்த சீர்மல்கும் ஆய்ப்பாடினா பரமபதத்திலும் பெருகும்படியான ஐஸ்வர்யத்தை உடைய ஆய்ப்பாடி. பரமபதத்துக்கும் இங்கேருந்து பரமபதம் வரைக்கும் அந்த வெள்ளம் இடம் தான் அந்த இது பாலும் நெய்யும் தயிரும், அதை சொல்றாரு. அப்படிப்பட்ட ஆய்ப்பாடி சீர்மல்கும் ஆய்ப்பாடி. அதுக்கு மேல சாதாரணமா திவ்ய பிரபந்தங்கள்ல சீர் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னா அது குணங்களைத்தான் சொல்றது. சீர்ற இடத்துல எந்த இடத்துல நீங்க பார்த்தாலும் அது குணங்களைத்தான் சொல்லும். அது எம்பெருமானுடைய குணங்களை குறிப்பதாக. அப்போ பகவத்குணங்கள் வெள்ளமிடும் ஆய்ப்பாடி. அப்போ பகவத்குணங்கள் வெள்ளமிடும் ஆய்ப்பாடினா பரவதத்தை இந்த குணங்கள் எல்லாம் இல்லையா, பரவதத்துல இல்லாத குணமா இங்க இருக்கிறது அப்படின்னா பரவதத்திலையும் இந்த குணங்கள் உண்டு. ஆனா அந்த குணங்கள் என்ன ஆகும்னு கேட்டா பகல் விளக்கு போலே மட்டுப்பட்டு இருக்கும்னு. பகல்ல விளக்கு ஏற்றி வச்சோம்னா அதுல ஏதாவது ஒரு பிரகாசம் உண்டோ, இல்ல அவனுடைய குணங்களை காண்பிக்கும்படியா அங்க ஏதாவது இருக்கான்னு கேட்டா அங்க ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாருமே அங்க குணங்களோடு கூடி இருப்பவர்கள் ஆகுறதாலே அந்த எம்பெருமானிய குணம் அங்க பிரகாசிக்க வாய்ப்பு இல்லை. ஆனா இங்க என்ன ஆகுதுன்னா அந்த எம்பெருமானுடைய குணங்கள் எல்லாம் பிரகாசிக்கும்படியான ஊர் சொல்ற. பரமபதத்திற்கு காட்டிலும் குணங்கள் பிரகாசிக்கும் இடமன்றோ இது. அது அங்கு தன்னை காட்டிலும் குறைந்தார் இல்லாமையால் குணங்கள் பகல் விளக்கு போலே இருக்கும். பகல்ல விளக்கு ஏற்றி வச்சா அந்த குணங்கள் எல்லாம் பிரகாசிக்காது. இங்கே எப்படின்னா இருட்டறையிலே விளக்கு போலே பிரகாசிப்பது இங்கே. அதுக்கு மேல அங்கு மேன்மையே உண்டு. அங்க என்ன இருக்குன்னா மேன்மைதான் உண்டு அங்க. ஆனா இங்க எப்படிப்பட்டா சௌலபியம் சௌசல்யம் வாத்சல்யம் அத்தனை குணங்களும் பிரகாசிப்பது இவ்வூரிலேன்றார். அதுக்கு மேல இன்னொரு விசேஷமான ஒரு இடம் சொல்றார். என்னன்னா அது கும்பிடு கொண்டிருக்கும் இடம், இது கும்பிடுகிற இடம். அங்க எல்லாரும் என்னன்னா அவனை பார்த்து கைய கூப்புவா. ஆனா இங்க என்னன்னா ஆய்ப்பாடியில
இவன் கை கூப்பும் இடமாக, இவன் சேத்தனர்களை பார்த்து கை கூப்பும் இடமாக அப்படி பண்ணினானா? எங்கேயாவது அந்த மாதிரி இருக்கிறதா அப்படின்னு கேட்டா அதுக்கு அழகான பாசுரம். அழுகையும் அஞ்சி நோக்கும் அந்நோக்கும் அடிகொள் செஞ்சிருவாய் நடிப்பதும் தொழுகையும் இவை கண்ட யசோதை. குலசேகர ஆழ்வார் பாசுரம். வெண்ணெய் முழுதும் வெண்ணெய் அடைந்து தொட்டுன்ற பாசுரத்துல அந்த எம்பெருமான் வெண்ணெயை சாப்பிடாதேன்னு சொல்றா யசோதை. ஆனா இவன் வெண்ணெயை சாப்பிட்டுடுறான். உடனே பிராட்டி என்ன பண்றா? யசோதை பிராட்டி அவனை அடிப்பதற்கு தாம்பு கொண்டு அடிப்பதற்கு எழுகு நிலையும். அடிக்கவே இல்லை. அடிக்கிறதுக்கு கையை ஓங்கினாள். அந்த ஓங்கின வார என்ன ஆச்சுன்னு கேட்டா அழுகையும்னா எப்படி அழுதான்னா யோசனை பண்ணினானா, நம்ம பக்தர்கள் எல்லாம் நிறைய தப்பு பண்றா. ஆனா தப்பு பண்ணிட்டு என்ன அதுக்கு அதை போக்கிக்கிறதுக்கு என்ன பண்றான்னு யோசனை பண்றானா. உடனே முதல்ல அழுது பார்த்தான். அது ஒன்றும் நடக்கல. எல்லாரும் என்ன பண்றோம்? எம்பெருமானே நீ என்ன மன்னித்துடன் கையை கூப்பிடுறவனும் அதே மாதிரி இவனும் என்ன பண்ணா தொழுகையும்னா. அப்படி தொழுகை கண்டானோ இல்லையோ யசோதை, அப்ப என்ன ஆச்சுன்னா அவளுக்கு தொல்லை இன்பத்து இறுதி கண்டாளே. எவ்வளவு அதிர்ஷ்டம் அந்த யசோதைக்கு! அந்த எம்பெருமானே கை கூப்பும்படியான ஒரு பாக்கியம் யசோதை பிராட்டிக்கு கிடைச்சது. அதான் இந்த பாசத்துல என்ன சொல்றாருன்னா, அதாவது போதுவீர் போதுவினோ நீராட போதுவீர் போதுவினோ தீர்மல்கும் ஆய்ப்பாடி. சீர்மல்கும் ஆய்ப்பாடினா அவன் அங்கத்த எல்லாரும் அவனை கும்பிடுவார்கள். ஆனா அவனே கும்பிடும் இடமாக இந்த ஆய்ப்பாடி நிறைந்திருக்கிறது என்பதை ரொம்ப விசேஷமாக அருளி செய்கிறார் ஆண்டாள். அதுக்கு மேல ஆய்ப்பாடினா பரமபதம் போலே வேறொரு தேகம் எடுத்து சென்று அனுபவிக்க வேண்டாதபடி. பரமபதம் போனோம்னா நாம இந்த தேகத்தை விட்டுட்டு வேற ஒரு தேகத்தை எடுத்துட்டு போய் தான் அங்கத்தான் நாம எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும். ஆனா இங்கேயே கிருஷ்ணானுபவம் பண்ணத்தக்க ஊர் ஆய்ப்பாடின்றது. எப்படிப்பட்ட ஊருன்னா எம்பெருமானே நாம் என்ன பிராட்டிமார்கள் எல்லாம் கிருஷ்ணாவதாரத்தை சேவிக்கணும்ன்றதுக்காக என்ன பண்ணினா அந்த இவனுக்கு வைதிகன் பிள்ளைகளை கொண்டு போய் மேல வச்சுட்டு அந்த கிருஷ்ணனுடைய அவதாரத்தை சேவிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த பிராட்டிமார்கள் அந்த கிருஷ்ணனை சேவிக்கணும்னு ஆசைப்பட்டா. பர்வதத்தை இருந்து கிருஷ்ணாரத்தை சேவிக்கணும்னு ஆரம்பிக்கப்பட்டா. ஆனா கண்ணன் என்ன பண்ணினானா நாம் இருக்கிற இடத்திலேயே தன்னை கிருஷ்ணனாக சௌலபியனாக எளிமையாக ஆக்கி கொண்டு வந்தானே. அப்படிப்பட்ட ஆய்ப்பாடின்ற அதாவது ஸ்ரீ ராமபிரானுடைய குணங்கண்டு உவக்கும் ஊர் அயோத்தி. அவனுடைய குணத்தை கண்டு அந்த ஊர்ல இருக்கவாள்னா அயோத்தியில இருக்கவாள்னா அவனை ரொம்ப கொண்டாடுவாளாம். ஆனா இங்க எப்படின்னு கேட்டா கிருஷ்ணனுடைய தீம்பு கண்டு உவக்கும் ஊர். தீம்பு கண்டுனா அவன் தீமை பண்ணணும், அதை பார்த்து எல்லாரும் சந்தோஷப்படுவாளாம். அப்படி துணை செய்யும் ஊர். அதனால என்ன தெரியுதுன்னா தீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள்னா உடனே யாரை கூப்பிட்டானா சிறுமீர்கள். தன்னை ஒத்த சிறுவர்களை கூப்பிட்டா, சிறுமிகளை கூப்பிட்டா. அப்போ செல்வச் சிறுமீர்கள்னா இப்ப நாம சொல்ற ஐஸ்வர்யமா அந்த செல்வத்தையா ஆண்டாள் சொல்றானா? அந்த செல்வத்தை சொல்லவே மாட்டா. அதாவது இந்த ஆத்மாவுக்கு நிலை நின்ன ஐஸ்வர்யம் எதுன்னு கேட்டா அதுதான் இங்கெல்லாம் செல்வம்னு சொல்றா. அந்த செல்வங்கள் எதுன்னா அந்த கைங்கரியம். அது எது தெரியறதுன்னா ராமபிரான காட்டுக்கு அனுப்பினா. அப்ப ராமபிரானத்தான் காட்டுக்கு போனோம்னு கைகேயி வேண்டிண்டா. ஆனா லக்ஷ்மணன் என்ன பண்ணா, நானும் ராமபிரானோடு செல்வேன்னு சொல்லிட்டு அவனும் ஜடாமுடியெல்லாம் தரிச்சுட்டான். ராமபிரான் பின்னாடி கிளம்பி போனான். அப்போ வால்மீகி என்ன பண்ணினார்னு கேட்டா லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னகான்னு சொன்னார். அவரு எப்பொழுதுனா அவன் அரண்மனையிலே அலங்காரங்கள்லாம் பண்ணி இருக்கிற பொழுது அவனை பார்த்து லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னகான்னு சொல்லல. அவன் ராமபிரானோடு ஜடாமுடி தரித்து அப்படி ஒண்ணுமே இல்லாத ஜடாமுடி தரித்துனா ராமன் எப்படி இருக்கிறானோ அதே மாதிரி ஏன்னா கைகேயி வேண்டினது ராமனுக்கு தான். ஆனா இவன் என்ன பண்ணினான்னா அந்த ஜடாமுடியை தரித்து போனானே. அப்போ வால்மீகி என்ன சொன்னானா லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னகானா லக்ஷ்மியோடு கூடினவன்னா. லக்ஷ்மினா கைங்கரிய செல்வம். அப்ப செல்வ சிறுமீர்கள்னா செல்வம்ன்றது எதை குறிக்கிறதுனா அந்த கைங்கரியத்தை சொல்றது. அப்ப லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னகான. அதே மாதிரி என்னாச்சு கடைசியில பீஷணன் எவ்வளோ உபதேசம் பண்றான் ராவணனுக்கு. நீ இந்த மாதிரி அவனை ஒன்றும் சீதா பிராட்டியை கொண்டு போய் விட்டுடுன்னு உபதேசம் பண்றான். ஆனால் ராவணன் கேட்கல. ஆகையினால அவன் என்ன பண்ணாலும் அவனை விட்டுட்டு வெளியில வந்துடுறான். அந்தரிக்ஷ கத ஸ்ரீமான்ற. அப்போ என்ன ஆச்சுன்னா அந்தரிக்ஷ கத ஸ்ரீமான்னா எல்லா லங்கா நகரத்தையே விட்டுட்டு அத்தனை செல்வங்களையும் விட்டு அப்படியே மேல வந்து நிக்கிறான் விபீஷணன். அவனை பார்த்து விஷயம் என்ன சொன்னான்னா அந்தரிக்ஷ கத ஸ்ரீமான். அப்ப ஸ்ரீமான்னா செல்வத்தை உடையவன். என்ன செல்வம்? ராமபிரான் தான், ராமபிரானுடைய திருவடிகள் தான் தமக்கு தஞ்சம் என்று வந்தானே. அப்படிப்பட்ட அந்தரிக்ஷ கத ஸ்ரீமான் என்று என்ன பண்ணினான்னா அந்த செல்வம்ன்றது இந்த என்னன்னா செல்வத்தை சொல்லல. செல்வத்துக்கே என்ன பேரு தெரியுமோ, அது செல்வம்னு போயிடுமா. தமிழ்லயே செல்வம்
அப்படி செல்வம்னுக்கு என்ன ஒரு அர்த்தம் சொல்லுவானா, செல்வம்னு சொல்லுவா. செல்வம்னா நம்ம கையில இன்னைக்கு 10 ரூபாய் இருக்கும், நாளைக்கு அந்த 10 ரூபாய் யார் கையில போகும்னு நமக்கு தெரியாது, அது செல்வம்னு போயின்னு இருக்கும். ஆனா இந்த கைங்கரிய செல்வம்ன்றது எப்பவுமே நிலை நின்னது. அதுதான் இந்த ஐஸ்வர்யமாவது நிலை நின்னது. அப்படிப்பட்ட செல்வத்தை உடைய சிறுமிகளேன்னு கூப்பிடப்படுறா. இன்னும் ஒரு இது என்னன்னா, அந்த கஜேந்திரன் ஆழ்வான் அவன் என்ன பண்ணினான், அந்த எம்பெருமானுக்கு எப்படியாவது அந்த புஷ்பங்களை எல்லாம் சமர்ப்பிக்கணும்னு அப்படி மடுவின் கரையிலே ஆதி மூலமேனு அலறினான். அப்பொழுது என்ன ஆச்சுன்னா, சது நாகவர ஸ்ரீமான், அவனை பார்த்து என்ன சொல்றான்னா, சது நாகவர ஸ்ரீமான், அப்படி அவனை பார்த்து ஸ்ரீமான்னு சொல்றான். அப்ப எது செல்வம்னா, அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றமே அதுதான் செல்வமாக கொள்ளப்படுகிறது. அதைத்தான் ஆண்டாளிங்கத்துல செல்வ சிறுமீர்கால்னா, சிறுமீர்கால்னா ரொம்ப விசேஷம். ஏன் சிறுமீர்கால் அப்படின்னு சொன்னா ரொம்ப அழகா வியாக்கியானம் பண்ற. நான் என்னுடையது என்னும் அகங்காரம் மமகாரம் உடைய ஆண்கள் அல்லவே நீங்கள். என்ன இருந்தாலும் அந்த புருஷாளுக்கு அந்த ஈகோயிசம்னு ஒன்று உண்டு. அப்போ மன்னிச்சுக்கோங்க புருஷாலாம், அந்த என்னன்னா இந்த மாதிரி. ஆனால் சிறுமிகளுக்கு அது உண்டான்னு கேட்டா, நான் என்னுடையது மாமா அகம் அப்படின்ற அந்த எண்ணம் குழந்தைகளுக்கெல்லாம் ஏற்படுமாண்டா, அது குழந்தைகளுக்கு சிறுமிகளுக்கு ஏற்படவே ஏற்படாது. ஆகையினால அப்படிப்பட்ட ஆண்கள் அல்லவே நீங்கள்னா. அதுக்கடுத்து பருவம் கழிந்து ஒரு கணவனுக்கு வாழ்க்கைப்பட்டவர்கள் அல்லவே நீங்கள். கல்யாணம் ஆயிடுதுன்னா ஒரு கணவனுக்கு அடிமைப்பட்டு தான் இருக்க வேண்டியிருக்கு. ஆகையினால அப்படிப்பட்ட பெண்களும் அல்ல, அவனுடன் ஒத்த பருவத்தை உடையவர்களாயிருந்து இப்படி இருந்து வைத்து இப்படி இழக்கலாமோ. ஏன்னா ஆண்டாள் கூப்பிடுறப்பதே தன்னை ஒத்த சிறுமிகளை தான் கூப்பிடுறான்னு சொல்லிட்டு இருக்கோம். தன்னை ஒத்த சிறுமிகள்னா ஆண்டாள் எத்தனை வயசுல திருப்பாவை பாடினா, 6 வயசுல ஆண்டாள் திருப்பாவை பாடினதா சொல்றோம். அப்ப தன்னை ஒத்த சிறுமியர்கள்னா அவர்கள் ஆண் பிள்ளைகளை போலல்ல, பெண்களாய் இருந்தாலும் அவர்கள் பருவமங்கையாய் இருந்து ஒரு கணவனுக்கு ஆட்பட்டிருந்தால் அவர்களைப் போலவும் அல்லர். எம்பெருமானையே அறிந்தவர்களாக அவனுடைய ஒத்த வயதை உடையவர்களாக அவர்களை அழைக்கிறார்கள். அவன் எப்படிப்பட்டவன் கேட்டா, அவனும் ஆண்களை கண்டால் சுதந்திரங்களைப் போலே நினைத்திருப்பேன். ஆண்களை பார்த்த புருஷாலெல்லாம் பார்த்தா என்ன நினைப்பானா, அவளுக்கெல்லாம் சுவாதந்திரியம் உண்டு அப்படின்னு எம்பெருமான் நினைப்பானா. அதுக்கு மேல பருவம் நிரம்பிய பெண்களை கண்டால் மற்ற தெய்வங்களை தொழுபவை போல நினைப்பார்களாம். அதாவது என்னன்னா, பருவம் நிரம்பிய பெண்கள் என்ன இருந்தாலும் ஒரு கணவனுக்கு ஆட்பட்டுட்டாலோ இல்லையோ, ஆகையினால அவர்களுக்கு தேவதாந்திர வசனம் உண்டுன்னு அவர்களையும் கழித்து கட்டிடுவானா. சிறுமிகளை கண்டால் தன்னையே கதியாக பற்றிய அனன்ய பிரயோஜனராய் நினைப்பர். அதாவது தன்னை அனன்ய பிரயோஜனர்கள் அவனிடத்திலே அவனை தவிர வேறொன்றும் அறியாதவர்களாய், அவனிடத்திலே வேறு பிரயோஜனங்களை அறியாதவர்களாய் அப்படிப்பட்ட சிறுமியர்களை அவன் அப்படி நினைத்திருப்பார் அப்படின்னு சொல்றான். இப்போ மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமியீர்கள். இது வரைக்கும் என்னன்னா பிராபியத்தை இது வரைக்கும் பிராபியத்தை நிகழ்ச்சிக்கிறதுன்னு சொல்லணும். அதாவது என்னன்னா, எம்பெருமானை அடைபவனும் நம்மளை அடைவிப்படும் அவனே, அடைபவனும் அவனே. அப்ப இந்த நம்ம என்ன பண்றான்னா, அந்த பிராபியம்னா பேரு, அந்த பேற்றை இதுவரைக்கும் ஆண்டாள் அருளி செய்கிறார். அதுக்கு தான் சொன்னேன், முதல் பாசுரத்திலேயே அத்தனை அர்த்தங்களும் பொதிந்து கிடக்கிறதுன்னு சொன்னா அவ்வளவு அர்த்தங்களும் இதுலயே இருக்கு. பிராபக சங்கரகம். ஏன்னா முதல் பாசத்துல இப்படி சொன்னான்னா, கடைசி பாசத்துல என்ன சொல்ற, இத்தைக்கும் 7 பிறவிக்கும் முந்தன்னோடு உத்தோமையாவும் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மத்த நங்காமங்கள் மாத்து, உனக்கே நாம் ஆட்செய்வோம். அப்ப அங்க என்ன தெரியுதுன்னா, அங்க பிராபகம் தெரியுது, அப்ப கைங்கரியம் தெரியுது. ஆகையினால இந்த முதல் பாசத்தை சொல்லப்பட்ட அர்த்தங்களை அதை தான் விவரிக்கிறது மற்ற பாசுரங்கள்னு சொல்லணும். அப்ப என்ன தெரியுது இந்த இடத்துல, ஆண்டாள் மார்கழி திங்கள் மதிநின்ற நன்னாளான்னு ஆரம்பிச்சு சிறுமீர்கால் வரைக்கும் பிராபியத்தை நிகழ்ச்சிக்கிறாள். சரி, எல்லாரும் வந்தா உடனே என்ன கேட்கிறான்னா, என்ன வேணும், இப்ப நாங்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, கூர்வேறு கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏராந்த கண்ணி யசோத இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர் மதியம்போல் முகத்தான் நாராயணனே, அவனை போய் நாம என்ன பண்ணணும்னா, நமக்கே பறை தரும்படியான, நமக்கே கைங்கரியத்தை கொடுக்கும்படியான அவனை நாம சேவிக்க வேண்டும் என்பதை இந்த பாசுரத்திலே அருளி செய்கிறார். அப்போ கூர்வேல் கொடுந்தொழிலன் அப்படின்றார். யாருன்னா நந்தகோபன் குமரன். யாரை பார்த்துன்னா, நந்தகோபன் குமரனான், நந்தகோபனுடைய குமரன் கண்ணன். ஆனா அவன் எப்படிப்பட்டவன்னா நந்தகோபன். நந்தகோபனை பத்தி சொல்றச்சே கூர்வேல் கொடுந்தொழிலன்றான். சொல்லலாமா? கண்ணனை நந்தகோபன் அப்படிப்பட்டவனா? அந்த வியாக்கியானங்கள்ல என்ன சொல்றா தெரியுமா நந்தகோபனை பத்தி? அவன் நடந்து போனா அந்த புல்லு மேல இருக்கிற எறும்பு கூட அந்த சாதாரண நாமெல்லாம் நடந்து போச்சு, எத்தனை புல் பூண்டுகள் இருக்கோ தெரியாது, அந்த புல் பூண்டு கூட சாபம் பிரியாத சிறியாத்தானை போலேன்னு வியாக்கியானத்துல எடுக்கிறான். அப்படின்னா அவ்வளவு சாதுவான இடையன் அந்த நந்தகோபன்.
ஆனா ஆண்டாளிங்கத்துல கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் அப்படின்னு சொல்றாளே, எதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கூர்வேல்னா அந்த குடிக்கு ஏத்த ஆயுதம். ஏன்னா பின்னாடி கூட நின் கையில் வேல் போத்தின்னு பின்னாடி பாசத்துல கூட அருளி செய்ய போறா. ஆகையினால அந்த குடிக்கு ஏத்த அந்த கூர்வேலை எம்பெருமான் அந்த நந்தகோபன் வச்சுட்டு இருக்கான்னு ஒரு அர்த்தம். ஆனா உண்மையா ஏன் நந்தகோபன் அந்த கூர்வேலை வச்சுட்டு இருக்கான் அப்படின்னு கேட்டா சொல்ற, அதாவது கண்ணன் பிறந்த பின்பு இந்த கூர்வேலை அவன் கையில எப்படி வந்ததுன்னா, கண்ணன் பிறந்த பின்பு இந்த கூர்வேலை எப்பொழுதும் கையில வச்சுட்டு இருக்கானாம். அப்ப கண்ணன் பிறந்த உடனே எதுக்கு கூர்வேல் வச்சுக்கணும் அப்படின்னா, கண்ணன் மேலத்திலே அவனுக்கு உண்டான ஒரு பாசம், அவனை விட்டு பிரியாத ஒரு சேத்தனன்னு சொன்னா அது நந்தகோபன் தான். அப்போ என்னன்னா, அந்த கண்ணனுக்கு எம்பெருமானுக்கு ஒரு ஆபத்து ஏற்படக்கூடாது என்பதற்காக அவன் அந்த கூர்வேலை வைத்திருக்கிறான். அதாவது என்னன்னா, கண்ணன் படுத்துட்டு இருப்பானாம் தொட்டில்ல. அப்படி பட்டுருந்த பொழுது ஏதோ ஒரு குட்டி எறும்பு அவன் மேல ஊந்துதுன்னா அதை சிங்கத்தின் மேலே பாய்வது போலேன்று. சிங்கத்தை வதம் பண்ணணும்னா அதுக்கு பெரிய கூர்வேல் வேணும். ஆனா ஒரு குட்டி எறும்புக்கு அது வேணுமா? இவன் என்ன பண்றான், நந்தகோபன் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் தான் அந்த சிங்கத்தின் மேலே பாய்வது போலே அப்படி பாய்வானா. ஏன்னா அந்த கண்ணபிரானுக்கு ஒரு ஆபத்தும் ஏற்படக்கூடாது என்பதற்காக. அப்ப கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன். உண்மையா ஆண்டாளுக்கு நந்தகோபன் யாரு? மாமனார். ரொம்ப மரியாதையா சொல்லணுமே. இல்ல நந்தகோபன் எதுக்கு சொன்னான்னா, பின்னாடி நந்தகோபாலா எழுந்திராய் யசோதாய் அறிவுராய் அப்படி அவர்களை நாம் ஆட்கொள்ளும்படியாக. அப்படி சில பேர் என்ன சொல்றோம்னா, அப்படி பேரிட்டு இழைக்கிற பொழுது நமக்கு அந்த க்ளோஸ்னஸ், அதாவது அவளுடைய ஒரு சம்பந்தம் கொஞ்சம் இதுவா இருக்கா மாதிரி இருக்கும் இல்லையோ. ஆகையினால் அந்த க்ளோஸ்னஸ்ன்றாடு அவளை ரொம்ப சௌஜன்யமா பழகலான்னு தோன்றதுக்காக அவர்களை பெயர்களை இட்டு அழைப்போமே, அந்த மாதிரி நந்தகோபன்னு சொன்னா. அதுக்கு மேல குமரன். குமரன்னா யார்? குமரன் இவனா? குமரன் நான் யாரை சொல்லணும்? குமரன் யாரை சொல்லணும் தெரியுமா? இவட ராமபிரான சொல்லணும். ஏன்னா அவன் எப்படிப்பட்டவன் ராமபிரான்? ராமாயணத்துல பார்க்கிற பொழுது ராமனாய் அவதாரம் பண்ணினதே எதற்காகனா, பெரியவர்கள் சொற்படி சிறியவர்கள் கேட்க வேண்டும் என்பதை அனுஷ்டிப்பதற்காகவே ராமாவதாரம் பண்ணினான் ராமன். அப்படிப்பட்டவனே குமரன் சொல்றான். ஆனா இவன் என்ன பண்ணுவான்னா, வியாக்கியானங்கள் ரொம்ப அழகா இருக்கிறான். சக்கரவர்த்தி திருமகனை போலே வாய் மேலே கை பொத்தின்றார். அப்படி வாய் மேல கை வச்சு சக்கரவர்த்தி திருமகன் அவ அப்பா எதிர கூட நிக்க மாட்டார். யாரு? ராமபிரான். தசரதன் முன்னாடி கூட நிக்க மாட்டார். ஆனா இவன் எப்படிப்பட்டவன்? தீம்பிலே பெருத்தவன். ஆனா எல்லாரும் என்ன பண்ணுவானா, இந்த மாதிரி நந்தகோபர் உட்காந்துருப்பாராம். உட்காந்துருந்தா அங்க இருக்கிற அத்தனை பேரும் வருவானாம். வந்து என் பொண்ணை கையை பிடிச்சி இழுத்தான், எங்க ஆத்துல வெண்ணையை சாட்டான், ஒரு பாலை உருட்டினான், ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணதுக்காக உட்காந்துருப்பான். ஏன்னா நந்தகோபன் நினைச்சுப்பானா, வரட்டும் இன்னைக்கு கண்ணபிரான் வரட்டும், அவனை ஒரு வழி பண்ணலாம் அப்படின்னு நினைச்சுன்னு உட்காந்துருப்பான். அப்ப கண்ணபிரான் என்ன பண்ணுவான்னா, அப்படியே ரொம்ப பவ்யமா வினயம் தோற்ற, அப்பா ஏதாவது சமாச்சாரம் இருக்கா அப்படின்னு மெதுவா கேட்பானா. அப்படி கேட்டா என்னன்னா, அப்போ நந்தகோபனுக்கே கோவம் வருமா. ஓஹோ, இவ எவ்வளவு நல்ல பிள்ளை, இவளை பார்த்து இவள் தான் இப்படி பண்றாளேன்னு அவர்கள் மீதே எரிந்து விடும்படியாக நந்தகோபன் குமரன். அதுக்கு மேல ஆனா சேராந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம். கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் சொன்னா. ஆனா யசோதையை பத்தி சொல்லச்ச என்ன சொன்னான்னா, ஏராந்த கண்ணி யசோதை. ஏராந்த கண்ணினா அழகான கருத்த கண்களை உடையவளான யசோதைன்ற. அப்ப அழகான கருத்த கண்களை உடையவள் யசோதைன்னு சொன்னா, அவளுக்கு ஏன் அந்த கருப்பு நிறம் ஏற்பட்டதுன்னா, கண்ணன் எப்போ எப்படி இருக்கான்னு கேட்டா ரொம்ப கருப்பா இருப்பான். முன்னலோர் வெள்ளி பெருமலை குட்டன் முடுமுடு விரைந்தோட பின்னை தொடர்ந்ததோர் கருமலை கொட்டன் பெயர்ந்தாடி இடுவது போல்றார் பெரியாழ்வார், இவருடைய திருத்தகப்பனார். அப்போ முன்னலோர் வெள்ளி பெருமலை குட்டன்னா பலராமன் ரொம்ப மெல்லீசா வடன்னு இருப்பானா. அவன் நடந்து போவானா. அது எப்படி போலேன்னா வெள்ளிமலை நடந்தா போலே இருக்குமா. பின்னை தொடர்ந்ததோர் கருமலை கொட்டன், பின்னாடி ஒரு குழந்தை போறது. அது யாருன்னா கண்ணபிரான். அவன் எப்படி இருப்பான்னா கருப்பா இருப்பான். அப்ப இந்த யசோதைக்கு என்ன ஆச்சுன்னா, அவனையே எப்போதும் பார்த்துட்டு இருக்காளோ இல்லையோ, ஆகையினால ஏறார்ந்த கண்டினா அவனுடைய அந்த கருப்பு நிறம் இவருடைய கண்கள்ல ஏறி இருக்கான். அதுக்கு மேல இன்னும் விசேஷமா இன்னும் என்ன சொல்றேன்னா, எப்படி நந்தகோபன் எப்படி அந்த கண்ணபிரானுக்கு ஒரு ஆபத்தும் ஏற்படக்கூடாதுன்றதுக்காக அவனை அப்படி காப்பாத்தினாலோ, அதே மாதிரி யசோதையும் எப்படிப்பட்டவள்னு கேட்டா, அந்த அவருடைய அம்பண்ண கண்ணால் யசோதைனா, அந்த அம்புகளை கொண்டு அம்பண்ண கண்ணால் யசோதைனா அம்பு போன்ற கண்களை உடையவள்னா, அந்த கண்ணபிரானுக்கு யாராவது ஆபத்து ஏற்பட்டா அந்த கண்ணாலேயே அவளை எரிச்சிடுவா. அவளுக்கு அம்பண்ண கண்ணால் யசோதைன்னு. அப்போ அவளை காப்பாற்றுவதற்காக எம்பெருமான் அந்த யசோதை ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம்னு, அதைத்தான் பராசர பட்டர் என்ன சொன்ன, சிங்க குருகுன்னாராம். இளம் சிங்கம்னா
ரொம்ப அமக்கலம் பண்ணுவான். அப்பா கிட்ட ரொம்ப அப்படியே வினயம் தோற்ற இருந்தானோ இல்லையோ, ஆனா அம்மா கிட்ட யசோதை கிட்ட எப்படி இருப்பான்னு கேட்டா ரொம்ப ரொம்ப அமக்கலம். அதை பெரியாழ்வார் ஒரு பதிகமாவே பாடிட்டார். வெண்ண விழுங்கி வெறுங்கலத்தை வெற்படையிட்டு அதனோச கேட்கும் கண்ணபிரான் கத்த கல்வி தன்னை காக்ககில்லோம் உன் மகனை கோவாய். ஒரு பதிகத்துல என்ன சொல்றாருன்னா, வெண்ண விழுங்கி வெறுங்கலத்தை வெற்படையிட்டுனா ஓவானா ஒரு ஆத்து உள்ள போனா வெண்ணையை சாப்பிடுவான். அது அவனுடைய சுபாவம், அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. வெண்ணெய் விழுங்கி வெறுங்கலத்தை சரி மொத்தத்தையும் வழிச்சு சாப்பிட்டுடுவான். சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த பாதத்தை அங்கேயே வச்சிருந்தா என்ன ஆகும், நாளைக்கு அவள் வெண்ணெயை அதுல போட்டு எண்ணெய் வியாபாரம் பண்றதுக்கு அவளுக்கு, ஏன்னா அதுதான் அவளுக்கு ஜீவனம். அப்படி பண்ணலாமோ இல்லையோ, என்ன பண்ணுவானா வெற்படையிட்டு ஒரு நாள் உள்ள போறா ஒரு கோபிகை, வெண்ணெய் முழுத்தி சாப்பிட்டுட்டான். உடனே இப்படி பார்த்தாள் கோபிகை. என்ன பண்ணானா, ஐயோ அந்த பானையாவது வைக்கணுமே நினைச்சுட்டே இருந்துச்சு. அவ பார்த்துட்டே இருந்துச்சு. என்ன பண்ணா, வெறுங்கலத்தை வெற்படையிட்டுன்னு டபால்னு போட்டு உடைச்சானாம். வெற்பிடையிட்டு அதனோச கேட்கும். உடனே கேட்டாலாம் கோபிக்கை, ஏண்டா வெண்ணையை தான் சாப்பிட்ட, அந்த பாசத்தை வச்சிருந்தா நாளைக்கு நான் வெண்ணையாவது கடைஞ்சி வச்சிருப்பேனே, இப்படி நீ சாப்பிட்டுட்டியே அப்படின்னா கோபிக்கை, இந்த மாதிரி நான் போட்டு உடைக்கிறேன், அந்த ஓசை கேளு ரொம்ப சூப்பரா இருக்கும்னு. அப்போ இப்போ கூட பசங்கள்லாம் என்ன பண்றது தெரியுமா, இந்த ஃப்ரூட்டி என்னென்னமோ விற்கிறது, அதை வாங்கி சாப்பிட்டுட்டு ஃபுல்லா ஊதிட்டு டப்புன்னு உடைக்கும். இது எங்கேயான்னு வந்தோன்னா இந்த கண்ணபிரான் கத்த கல்விதான், அவன் சொல்லி கொடுத்த கல்விதான் போல இருக்குது. அப்போ என்ன தெரியுதுன்னா, அந்த யசோதையை பார்த்தா எம்பெருமான் எப்படி இருப்பான்னா, யசோதையும் மறட்டவே மாட்டான். யசோதை மறட்டுவாளான்னா மறட்டவே மாட்டா. அதுக்கு ஆண்டாள் அவளுடைய பாசனத்திலேயே ஒரு நாள் மாமியாருக்கும் சொட்டு வைக்கிறா, மாமியாரே ஒரு குட்டு வைக்கிறா. என்னன்னா, அஞ்ச உரப்பாள் யசோதை ஆனாட விட்டுட்டு இருக்கும்ன்ற. அஞ்ச உரப்பாள் என்ன மறட்டுவாளே யசோதை. ஆனா எப்படி தெரியுமா, அஞ்ச உரப்பாள் யசோதை ஆனாட விட்டுட்டு இருக்கும்னா தீம்பிலே கையேறும்படி ஆயிட்டு யசோதை மிரட்டுவதுன்ற. தீம்பிலே கையா போட போட இன்னும் 2 ஆத்துல தான் சாட்டியா வெண்ணைய, ஐயோ பாவம் பிள்ளை இப்படி 2 ஆத்துல சாப்பிட்டு வந்து படுத்துட்டு இருக்கு, இன்னும் 4 ஆத்து வெண்ணெய் நாசமா போடுது, இந்த குழந்தை இப்படி படுத்துட்டு இருக்கேன்னு சும்மா 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 மிரட்டுவானோ. சொல்றாருங்கத்துல வியாக்கியானத்தை. அஞ்ச உரப்பாள் யசோதை யாரு, ஆண்டாளுடைய பாசனமே தான் அது. அஞ்ச உரப்பாள் யசோதை ஆனாட விட்டுட்டு இருக்கும்னா ஆண் ஆடும்படியாக தீம்பிலே கையேறும்படியாயிட்டு யசோதை மிரட்டுவதுன்னா. அப்ப ஏராந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம். அவனிடத்துல எம்பெருமான் எப்படி இருப்பான்னு கேட்டா சிங்கமாக. அவனிடத்துல பண்ணாத அமக்கலங்கள் சாதாரணமா நம்மாங்களே அப்படிதானே. பசங்களை தான் என்ன பண்றதுன்னா, அப்பாவுக்கு பார்த்தா கொஞ்சம் வாய் பொத்தி அடங்கி உடங்கி, ஏன்னா அப்பா ஹித்தப்பரர். இவன் என்ன அம்மா என்னன்னா அவன் என்ன இருந்தாலும் பிரியப்பரா சொல்லியும். ஆகையினால என்னன்னா கொஞ்சம் பசங்கள்லாம் கொஞ்சம் அமகலம் பண்ணத்தான் பண்ணும். ஏராந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம்ன்ற. அப்போ யசோதை இளஞ்சிங்கம். அதுக்கு மேல கார் மேனி செங்கன் கதிர் மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே வரை தருவான். கார் மதியம் போல் முகத்தான், அதெல்லாம் கதிர் மதியம் போல் முகத்தான். ஏராந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம். கார்மேனி செங்கன். கார்மேனி செங்கன், கார்மேனின்னா அந்த கருத்த மேகங்களை போன்ற மேனியை உடையவனான அந்த எம்பெருமான். அதுக்கு மேல செங்கன்றா. செங்கன்னா அப்படி சிவந்து இருக்குமா கண்கள் எம்பெருமானுக்கு. ஏன்னா வாத்சல்யத்தால் ஆசிரியர்களை பார்த்தா அவர்களுக்கு ஏதாவது ஒரு முறை அவர்களை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும்னு ஒரு எண்ணத்தினாலே என்ன பண்ணுவான்னா வாத்சல்யத்தாலே குதிரிச்சு வந்த கண்கள்னு வியாக்கியானங்கள் எடுக்கிறான். அப்ப ஆஸ்தித வாத்சல்யம். அவன் எப்படிப்பட்டவன்னா ஆசிரியர்களுக்கு அவனுக்கு யோசனை பண்ணி பாருங்க. இந்த எம்பெருமான் அவதாரங்கள்லாம் எடுத்தானே, அதுக்கு ஏதாவது ஒரு அவனுக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் உண்டா? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நம்மையெல்லாம் உஜ்ஜீவிப்பதற்காக அவன் என்ன பண்ணினா, சம்சாரமாகிற பெருங்கடலிலே விழுந்து சம்சாரிகள் என்ன பண்றான், சம்சாரிகள் சம்சாரமாகிற பெருங்கடலிலே விழுந்து நோவுபட. இப்படி நோவுபடுக்கிறத பார்த்தா அவர்களை எப்படியாவது உஜ்ஜீவிக்க வேண்டும் என்பதற்காக எம்பெருமான் அவதாரங்கள் பண்ணுகிறானே தவிர அவனுக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் உண்டா? அப்ப அந்த செங்கண்ணா அவனுடைய திருக்கண்களாலே ஆண்டாலே பின்னாடி சொல்லப்பட திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கடி 2 கொண்டங்கள் மேல் நோக்குரியே எங்கள் மேல் சாப விழுந்தேனோ. அவனுடைய அந்த திருக்கண்கள் பட்டவாறே என்ன ஆகுதுன்னா நம்முடைய சாபங்கள் எல்லாம் தன்னடையே விட்டு போயிடும் இல்லையா. இது ஆச்சாரியக்காரர் சிரமணீ விதுர ரிஷிபத்தினிகளை பூத்தராக்கின புண்டரீகாட்சன் நெடுநோக்கு சாபம் இழிந்தென்ன பண்ணுமிரேன்னு அழகிய மணவாள பெருமாள் நாயனாரும் அருளி செய்துள்ளார். அப்ப பிராட்டி எம்பெருமான் வேறாந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார் மேனி செங்கன் கதிர் கார் மேனி செங்கன். அப்படி சிவந்த கண்களை உடையவனான அந்த எம்பெருமான் அப்படி அவன் என்னன்னா கதிர் மதியம் போல் முகத்தான். அவனுடைய திருமேனியை வர்ணிச்சா, அடுத்து அவனுடைய கண்களை வர்ணிச்சா, அடுத்து அவனுடைய முகத்தை வர்ணிக்கிறான். அந்த முகம் எப்படிப்பட்டதுன்னா கதிர் மதியம் போல் முகத்தான்னா சூரியனை போலையும் இருக்கிறான், அதே மாதிரி சந்திரனை போலையும் இருக்கிறான்னு சொன்னான்.
இது கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தா, இப்ப சாதாரண ஒருத்தரை பார்க்குறோம். ஒண்ணு குள்ளமா இருக்கா, இல்ல நெட்டையா இருக்கா, வெடுப்பா இருக்கா, இல்ல கருப்பா இருக்கா, ஒல்லியா இருக்கா, இல்ல குண்டா இருக்கா. ஒல்லியாவும் குண்டாவும் இருப்பா, நெட்டையாவும் குட்டையாவும் இருப்பான்னு சொன்னா அது பொருத்தமாகாதே. அதே மாதிரி எம்பெருமானை பார்த்து கதிர் மதியம் போல் முகத்தானா, சூரியனை போலையும் சந்திரனை போலையும் முகம்னு சொன்னா இதை எப்படி பொருத்த விடுறது அப்படின்னா, அதாவது என்னன்னா, அனுகூலர்களுக்கு, அவனையே நம்பி அவனிடத்திலே பக்தி பண்ணுபவர்களுக்கு அவன் எப்படி இருப்பான்னா, சந்திரனை போன்ற முகத்தை உடையவனாய் குளிர்ச்சியாய் அவர்களுக்கு எம்பெருமான் என்ன பண்ணுவானா, தாபகரம், அவர்களெல்லாம் அந்த திரையீ தாபம், அதாவது இந்த எல்லா இதெல்லாம் தாபங்கள் எல்லாம் போகும்படியாக அவனுடைய முகத்தை பார்த்தாலே இவர்களுக்கு ஆறுதல் அடையும். ஆனா சந்திரனை சூரியனை போல இருப்பான்னா பிரதிகூலர்களை கண்டால் அவன் என்ன பண்ணுவான்னா, என்னதான் பார்த்துருக்குமே, பாண்டவர்களையும் நிரசிக்க பிராப்தமாயிருக்க என்ன பண்ணான்னா, அந்த திரௌபதிக்கு காப்பாற்றணுன்றதுக்காக பாண்டவர்கள் கூட நிரசிக்கணும்னு நினைச்சான். ஆனா திரௌபதிக்கு வாக்கு கொடுத்துட்டானேன்னு. அப்ப துரியோதனாதிகளை என்ன பண்ணினானா, அவன் அப்படி தர்மத்திற்காக எல்லாம் பண்ணினானோ இல்லையோ. அப்ப அனுகூலர்களுக்கு அவன் சந்திரனை போலவும் பிரதிகூலர்களுக்கு சூரியனை போலவும் இருப்பானான் எம்பெருமான். அப்படிப்பட்ட எம்பெருமான் மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான். இங்க அர்த்த பஞ்சகத்தினுடைய அர்த்தத்தை ஆண்டாள் அப்படி நமக்கு அள்ளி கொட்டிருக்கான்னு சொல்லணும். அர்த்த பஞ்சகம்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதாவது என்னன்னா, சாதாரணமாக ஒரு உதாரணமாக ஒண்ணு சொல்றேன். இப்போ நாம ஒரு கடையில போய் ஒரு நகை வாங்குறோம். நாங்கெல்லாம் பொம்னாட்டிகளா இருக்கனால கொஞ்சம் நகையில ஆசை இருக்கத்தான் இருக்கும். அப்ப நகை வாங்கணும்னு நினைக்கிறோம். அப்போ நகை வாங்க போகும்பொழுது என்ன நினைக்கிறோம்னா, இந்த நகை எப்படிப்பட்டது, அதாவது இந்த நகையினுடைய தன்மை என்ன, முதல்ல என்ன பண்ணணும், அந்த நகையினுடைய தன்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப அந்த நகையினுடைய தன்மைனா, இப்போ முன்னெல்லாம் ஒன்றும் தெரியாது. இப்போ ஏதோ கேடிஎம் 916 ஆல்மார்க்ன்றா, 22 கேரட் 24 கேரட் எத்தனையோ இருக்கு. அப்ப இந்த தங்கத்தினுடைய தன்மை என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அந்த தங்கம் இன்னைக்கு நாம வாங்கணும்னா, இன்னைக்கு ஒரு கிராம் தங்கம் 11,000 ரூபாய் 12,000 ரூபாயோ அப்படி இருக்கிற பொழுது நாம என்ன பண்றோம், இந்த தங்கத்தினுடைய நமக்கு வாங்குவதற்கு என்ன தகுதி, ஒரு 10,000 ரூபாய் எடுத்துன்னு போயிட்டு எனக்கு ஒரு சவரன் நகை கொடுன்னா அந்த கடைக்காரன் நம்மளை பார்த்து சிரிப்போம். அப்ப நம்முடைய தகுதி என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப நாம தங்கம் வாங்க போறதுக்கு தங்கத்தினுடைய தன்மை என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். தங்கத்தை வாங்குவதற்கு நமக்கு என்ன தகுதி இருக்கிறதுன்னு தெரியணும். அதுக்கு மேல அந்த தங்கத்தை அடைவதற்கு என்ன வழினா, இப்ப சாதாரணமா இப்ப நாங்கெல்லாம் திருவல்லிக்கேணியில இருக்கோம். இப்ப மாம்பழத்துல ஒரு கடை இருந்ததுன்னா, இந்த மாம்பழத்துக்கு போறதுக்கு என்ன பஸ் வழியா போகணுமா, கார் வழியா போகணுமா, சைக்கிள்ல போலாமா, நடந்து போலாமா, இப்படி பல வழிகள் உண்டு. அப்ப அந்த தங்கத்தை அடைவதற்கு என்ன வழின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இந்த தங்கத்தை அடைவதால் என்ன பிரயோஜனம், என்ன பலன், என்ன தங்கத்தை வாங்குறதுக்கு என்ன பிரயோஜனம். பெண்களா இருந்தா அலங்காரம் பண்ணிக்கிறோம், இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் அது ஏதோ ஒரு ஆபத் தனம்னு பேர் இல்லையா, ஒரு ஆபத்து காலத்திலே என்ன ஆகுது, அந்த தங்கமானது நமக்கு பிரயோஜனம். போய் வித்தோம்னா ஏதோ நமக்கு ஆபத்து ஏற்பட்ட பொழுது அந்த தங்கத்தை விற்கிறோம், இது ஒரு பிரயோஜனமாக தெரியுது. அதுக்கு மேல அந்த தங்கத்தை அடைய ஒட்டாமல் தடுப்பது எது, ஏன்னா விரோதி ஸ்வரூபம்னு ஒண்ணு உண்டு. தங்கத்தை அடைய ஒட்டாமல் தடுப்ப விரோதி ஸ்வரூபம் எது, விரோதி எதுன்னு கேட்டா பணம் இல்லாமைதான் விரோதி. ஏன்னா ஒரு கடையில போய் பணம் கொடுத்தாதானே அந்த தங்கத்தை கொடுப்பான். நான் சாதாரணமா சொல்வேன் கிளாஸ் எடுக்கச்சே, என்னன்னா யார் விரோதினா ஆத்துக்காரர் தான் விரோதி, கணவன் தான் விரோதி, ஏன்னா அவர் தானே பணம் கொடுக்க மாட்டேன்ற. இதெல்லாம் அந்த காலத்து பெண்களுக்கு. இந்த காலத்து பெண்களுக்கு அவளே சம்பாதிக்கிற, அதனால நம்ம அதையும் சொல்ல முடியாது. அந்த காலத்து பெண்கள் என்ன பண்ணுவா, கணவனையே அண்டி இருக்கிறதுனால அந்த எம்பெருமா அவளையே அவன்கிட்டயே பணம் கேட்பா. அவ விரோதி. பணம் இல்லாமை, பணத்தை கொடுக்கிறவன் கணவனா இருப்பதான், கணவன் தான் விரோதி. ஆகையினால இப்ப ஒரு தங்கத்தை அடையணும்னா, தங்கத்தை நாம வாங்கி போட்டுக்கணும்னா இந்த 5 விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கணும். அதாவது தங்கத்தினுடைய தன்மை என்ன, தங்கத்தை வாங்குவதற்கு நமக்கு என்ன தகுதி இருக்கிறது, அதுக்கு மேல அந்த தங்கத்தை அடைவதற்கு என்ன வழி, அதை அடையவட்டாமல் தடுப்பது எது, அந்த அடைவதால் என்ன பிரயோஜனம், அதுக்கு மேல அதை அடையவட்டாமல் தடுப்பது எது. இந்த 5 விஷயங்கள். இது தங்கத்தை வாங்கறதுக்கு மாத்திரமில்லை, எந்த விஷயமா இருந்தாலும் நாம ஒரு காரியத்திலே முற்படுவோமே ஆனால், இப்போ ஒரு பசங்களை ஸ்கூல்ல சேர்க்கணும்னா கூட அந்த ஸ்கூலினுடைய தன்மை என்ன, அந்த ஸ்கூலுக்கு நாம எப்படி நம்மளால பணம் கட்ட முடியுமா, அந்த ஸ்கூலுக்கு போறதுக்கு நமக்கு என்ன வழி, அந்த ஸ்கூலுக்கு போறதுனால என்ன பிரயோஜனம், அதை அடையவட்டாமல் தடுப்பது எது. எந்த விஷயமா தான் நீங்க யோசனை பண்ணி பாருங்க. எந்த விஷயமா இருந்தாலும் இந்த 5 விஷயம் நமக்கு தெரிஞ்சே ஆகணும்.
ஒரு உப்புமா பண்ணி சாப்பிடணும்னா கூட இது தெரிஞ்சாகணும். ஏன்னா உப்புமாக்கு எத்தனையோ இப்போ ரோஸ்டடு, டபுள் ரோஸ்டடு என்னென்னமோலாம் வருதுன்னு சொல்றா. அப்போ என்ன தெரியும், இந்த ரவை வாங்கலாமா, அந்த ரவை வாங்கலாமா, அப்போ இந்த ரவையினுடைய தன்மை என்ன, நம்முடைய அது வாங்குவதற்கு நமக்கு என்ன தகுதி இருக்கிறது, நம்மகிட்ட அந்த பைசா இருக்கிறதா, அதை அடைவதற்கு என்ன வழி, அதுக்கு என்ன பிரயோஜனம், அதுக்கு அதை அடைவதால் என்ன பிரயோஜனம், அதை அடைவட்டாமல் தடுப்பது. சாதாரண அழியப்போற இந்த வஸ்துக்கே இதெல்லாம் தெரியணும்னா, அழியாத வஸ்துவான அந்த எம்பெருமானை நாம் அடையணும்னா இந்த 5 விஷயங்கள் தெரியணும். அதைத்தான் ஆண்டாள் இந்த பாசுரத்துல முதல் பாசுரத்திலேயே அப்படிப்பட்ட அர்த்தங்களை அள்ளி கொட்டி இருக்கிறாள் ஆண்டாள். இந்த அர்த்த பஞ்சக ஞானம், அர்த்த பஞ்சக ஞானத்தினால தான் நமக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டா எம்பெருமானை அடைவதற்கு நமக்கு ஒரு வழி ஏற்படும். இப்ப இந்த அர்த்த பஞ்சக ஞானத்தை ஆண்டாள் ஒரே வரியில நாராயணனே நமக்கே பறை தருவான் என்ற 4 பதங்களாலே 5 அர்த்தங்களை அருளி செய்திருக்கிறார். நாராயணனே நமக்கேன்னா முதல்ல எடுத்த உடனே நாராயணன்னா, இப்ப நாராயணன்னா இதுக்குன்னே ஒரு கிரந்தம் பண்ணினார் பிள்ளை உலகாசிரியன். என்னன்னா அர்த்த பஞ்சகம். ஒரு ஸ்வரூபமும் 5 ஸ்வரூபமா சொல்றாரு. அங்கத்துல பரஸ்வரூபம்னா 5, ஜீவஸ்வரூபம்னா 5, உபாய ஸ்வரூபம்னா 5, அதுக்கு மேல உபேய ஸ்வரூபம் 5, விரோதி ஸ்வரூபம் 5 சொல்லின்னு போற 5 அறியாத மானிடரின்னு ஆண்டாள் சொன்ன மாதிரி அங்கத்துல அந்த அர்த்த பஞ்சகத்துடைய அர்த்தம் அந்த 5 6 வருது. அந்த அப்ப என்ன தெரியுதுன்னா 5 சொல்லின்னு போற. அப்போ பரஸ்வரூபம் எதுன்னு கேட்டா எம்பெருமான் என்ன பண்றான், பரவியூக விபவ அந்தர்யாமி அர்ச்சாவதாரம்னு அப்படிதான் எழுந்தருளி இருக்கிறாரு. அதுல ரொம்ப முக்கியமானது எதுன்னா அந்த அர்ச்சாவதாரம்னு ஒன்னொன்னுக்கு ஒரு முக்கியமான அர்த்தங்களை சொல்லிட்டு போனார் பிள்ளை உலகாசிரியர். அதே அர்த்தத்தை இங்க ஆண்டாள் என்ன பண்ணிருக்கான்னா நாராயணனே நமக்கே பறை தருவான்ற இடத்துல நாராயணனே அப்படின்னு சொன்னதுனால நாராயணன் நமக்கு பறை தருவான்னு சொன்னா போறோம். ஆனா நாராயணனே நமக்கே பறை தருவான் இந்த மட்டும் இல்ல, அம்பரமே தண்ணீரே சோரே அதுக்கு மேல மாலே மணிவண்ணா எல்லா இடத்துலயும் பாருங்க ஆண்டாளுக்கு காஞ்சி சுவாமி ஏகாரச்சி மாட்டின்னு பேர் வச்சிருக்காரு. ஏன்னா எந்த இடத்துலயுமே அப்படி ட்ரஸ்ட் பண்ணி சொல்லுவா, அழுத்தி சொல்லுவா. ஒரு வார்த்தையும் நமக்கு புரியும்படியாக ஆண்டாள் அவ்வளவு அழுத்தி சொல்லுவாளாம். அப்ப என்ன தெரியுதுன்னா நாராயணனே நமக்கே பறை தருவான்னா நாராயணன் தான் பறை தர முடியும். ஏன்னா அவன் எப்படிப்பட்டவன், ஏன் மாதவனே பறை தருவான்னு சொல்லிருக்கலாமே, கேசவனே பறை தருவான்னு சொல்லிருக்கலாமே, எதுக்கு நாராயணனேன்னு அந்த பதத்தை எடுக்கணும், அந்த திருநாமத்தை எதற்காக எடுக்கணும் அப்படின்னா அந்த நாராயண நாமத்தை மற்ற நாமங்களும் எல்லா நாமங்களும் உயர்ந்ததுதான், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இப்ப மாதவன் ஒரு நாமம் இருக்கு, திருநாமம் எம்பெருமானுக்கு. அந்த மாதவன்ற திருநாமம் எப்படிப்பட்டதுன்னா மாதவகா, பிராட்டியை மார்பிலே திருமார்பிலே உடையவன் அப்படின்னு சொல்றப்படுது. அது மேன்மையை குறிக்கும்படியான ஒரு திருநாமம். அதே மாதிரி இப்போ கோவிந்தன் ஒரு திருநாமம் இருக்கு எம்பெருமானுக்கு. அந்த கோவிந்தன் திருநாமத்துல என்னன்னா காம் இந்த தீத்து கோவிந்தவா, அதாவது பசுக்களை மேய்ப்பவன்னா அதுல மேன்மை தெரியாது. இந்த கோவிந்த நாமத்துல மேன்மை கிடையாது. மாதவ நாமத்துல இது சௌலபியம், மாதவ நாமத்துல சௌலபியம் கிடையாது. அப்ப இந்த 2 திருநாமத்துக்கும் வித்தியாசம் உண்டு. அப்ப நாராயண நாமத்துல என்னன்னா நாராயணனேன்னு சொன்னதுனால பரத்வம் சௌலபியம் 2ம் உள்ள ஒரே ஒரு திருநாமம் எதுன்னா அதுதான். ஏன்னா நாராயண நாமம் தான். ஏன்னா இப்ப நாம ஒரு நம்முடைய ஏதோ ஒரு கஷ்டம், இப்ப எம்பெருமானை போய் சேவிக்கிறோம். அப்ப எம்பெருமான் அப்படி உயர்ந்தவனா இருந்தால்தான் நமக்கு அதை நமக்கு கொடுக்க முடியும். இதுதான் பிள்ளலோகாச்சாரியர் என்ன பண்ணாருன்னா குத்தங்கண்டு வெறுவாமைக்கு வாத்சல்யம் அதெல்லாம் வரிசையா சொல்ற. சுவாமித்வ குத்தங்க காரியம் செய்யும் என்ன துடிகைக்கு சுவாமித்வம், சுவாமித்வம் கண்டு அகலாமைக்கு சௌசீல்யம், கண்டு பத்துகைக்கு சௌலபியம், விரோதியை போக்கி தன்னை கொடுக்கைக்கு ஞான சக்திகள்னு ரொம்ப அழகான சூத்திரம் அது. அப்ப எம்பெருமானுக்கு இந்த குணங்கள் எல்லாம் இருந்தால்தான் நாம அவனை போய் அடைய முடியும். அப்ப குத்தங்கண்டு வெறுவாமைக்கு வாத்சல்யம்னா அவனை போய் சேவிக்கிறோம். ஏன்னா நமக்கு நிறைய குத்தங்கள் பண்ணியிருக்கோம். ஆனா இன்னைக்கு ஏதோ யாத்திச்சிக்க பகவத் கடாட்சத்தால நமக்கு எம்பெருமான சேவிக்கணும்னு ஒரு எண்ணம் ஏற்படுறது. அப்போ அவன் வாத்சல்யத்தோட கூடி இல்லைன்னா, வாத்சல்யம்னா வத்சலத்திய பாவகா, ஒரு தாய் பசுவானது அந்த கண்ணு விடத்துல எப்படி ஒரு ஆசையா இருக்கோ அதே மாதிரி அவன் இந்த வாத்சல்யத்தை நம்ம இடத்துல காமிச்சாதான் நம்மாலே நாம் அவனை சென்று அடைய முடியும். அப்ப குத்தம் நிறைய பண்ணியிருக்க பொழுது குத்தங்கண்டு வெறுவாமைக்குன்னு ஐயோ இத்தனை குத்தங்கள் பண்ணியிருக்கேன், நான் எப்படி எம்பெருமான சேவிக்கிறது அப்படின்னு நினைத்தோமானால் அவர் போய்க்க முடியும். அப்ப அந்த வாத்சல்யம்ன்ற குணம் இருக்கணும். அப்போ வாத்சல்யம்ன்ற குணம் இருந்து அதுக்கு மேல சரி வாத்சல்யம் அவனுக்கு நிறைய இருக்கு, ஆனா அவன் பெரிய சுவாமி இல்லை அப்படின்னா அதுல என்ன பிரயோஜனம்? அவன் சுவாமியா இருந்தா தான் நமக்கு பிரயோஜனம். அப்ப காரியம் செய்யும் என்ன துணிகைக்கு
சுவாமித்துவம். காரியம் செய்யும் என்று துணிகைக்குனா அவன் நம்மளுக்கு காரியம் பண்ணி கொடுப்பானா அவன் தான் சுவாமி, அவன் தான் எம்பெருமான், அவன் தான் சேஷி. அப்படிப்பட்டவனே நாம் போய் அடைந்தோமே ஆனால் அவன் நமக்கு நிச்சயமாக அந்த காரியம் பண்ணி கொடுப்பான்றது அப்ப சுவாமித்துவம்னு தெரியுது. இப்படி ஒரு ஒரு குணங்களா சொல்லின்னு போலாம். சுவாமித்துவம் கண்டு அகலாமைக்கு சௌசீல்யம்னு. சுவாமித்துவம் கண்டு அகலாமைக்குன்னா அந்த சுவாமி அவன் பெரிய சுவாமியாச்சே, அவனை எப்படி போய் சேவிக்கிறது அப்படின்னு கேட்டா சுவாமித்துவம் கண்டு அகலாமைக்கு சௌசீல்யம்னு. சௌசீல்யம்னா சௌசீலசிய பாவகா சௌசீல்யம், அற பெரியவன் அற தாழ்ந்தவனோடு கலந்து பழகுகை. ஆகையினால எம்பெருமான் எப்படிப்பட்டவன நாராயணனேன்ற சப்தத்துல அவனுக்கு மேன்மையும் உண்டு, சுவாமித்துவமும் உண்டு, சௌலபியமும் உண்டு. அப்ப கண்டு பத்துகைக்கு சௌலபியம். போய் அவனை போய் சேவிக்கணும்னா அந்த சௌலபியம் இருந்தா தான் நாம அவனை போய் சேவிக்க முடியும். அப்ப நாராயணனே, நாராயணன்னு சொன்னா போறோம். இல்ல நாராயணனே அப்படின்னா அந்த நாராயணன் ஒருவன் மட்டும்தான் அர்த்தம். ஏன்னா இங்க கூட என்ன பண்ணா சர்வதர்மான் பரித்தியச்ச மாமேகம் சரணம் பிரஜ, மாம் சரணம் பிரஜன்னு சொன்னா பாருங்க. மாம் ஏகம் என் ஒருவனையே அப்படின்னா இத்தர தேவதாந்திர பஜனம்லாம் கூடாது, அவன் ஒருவனையே பத்த வேண்டும் என்ற அந்த சர்ம ஸ்லோகத்திலே அருளி செய்தா போலே நாராயணனே. அதுக்கு மேல நமக்கேன்னு, நமக்கேன்ற இடத்துல என்ன சொல்றாருன்னா நமக்கேன்ற எப்படிப்பட்ட நாம், அவன் எப்படி எம்பெருமான் எப்படிப்பட்டவன்னா நமக்கே. நமக்கேன்றது நாம் அவனாலே பேரு என்று இருக்கிற நமக்கே. ஏன்னா இந்த ஜீவஸ்வரூபம் சொல்ற பொழுது என்னன்னா நித்தியர், முக்தர், பத்தர், அதுக்கு மேல முமுக்ஷு புமுக்ஷுன்னு சொல்லலாம். நாம் எல்லாம் முமுக்ஷுக்கள். அப்ப அவனாலே பேரு என்று இருக்கக்கூடிய நாம், அப்ப அவனை தவிர நமக்கு வேறு ஒரு கதி கிடையாது. ஆகையினால நமக்கே எல்லா இடத்தையும் பாருங்க, நாராயணனே நமக்கே. அதுக்கு மேல பறை தருவான். பறைனா அது கைங்கரியம். இந்த இடத்துல பறைன்றது சாதாரணமா எம்பெருமான் சொல்றான். என்னன்னா கடைசி பாசுரத்துல ஆண்டாள் சொல்றா, இத்தை பறைகொள்வான் அண்ணுகான் கோவிந்தான்னு போய் சித்தஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் புத்தாமர் அடியேன்னு நான் இத்தனால பறைன்னு கேட்ட உடனே எம்பெருமான் உள்ளேந்து ஒரு பறையை கொண்டு வந்து கொடுக்குறான். உடனே ஆண்டாள் தள்ள அடிச்சுக்கிறா, கிருஷ்ணா நீ ரொம்ப இன்டெலிஜென்ட்னு நினைச்சேன், நீ என்ன கேர்ள்ஸ் ஸ்கூல் சுவாமி சொல்லுவாராம் காந்தி சுவாமி, நீ என்ன பாய்ஸ் ஸ்கூல்ல படிச்சியா, உனக்கு ஒரு போறல உனக்கு என்ன எங்க கேர்ள்ஸ் ஸ்கூல்ல பறையண்டா என்ன சொல்லி கொடுத்துருக்கா, கைங்கரியம்னு சொல்லியிருக்கா. நீ என்ன பண்ணனா உள்ள போய் ஒரு இந்த உடுக்கை இருக்கு அந்த பறையை கொண்டு வந்து கொடுத்தாங்க. இத்தை பறைகள்வான் அண்ணுகான் கோவிந்தா. நாங்க இத்தையாடா கேட்டோம், நாங்க கேட்டது என்ன தெரியுமா, பெத்தைக்கும் ஏழை பிறவிக்கும் முந்தன்னோடு உத்தோமே யாவும் உனக்கே நாமாட் செய்வோம். உனக்கே அந்த இடத்துலையும் பாருங்க ஒரு ஏவக்காரம். அப்போ உனக்கே நாமாட் செய்வோம்னா எத்தனை பிறவி பிறந்தாலும் உனக்கு நான் கைங்கரியம் பண்ண வேண்டும்னு சொல்றாரு. அந்த பறையதுன்றது இங்க என்ன சப்தத்தை சொல்றாருன்னா, பறைன்றது இந்த சாதாரணமா போகி அன்னைக்கு வரும். அந்தந்த இப்போ தீபாவளியும் போது பட்டாசு வைப்பான், அதே மாதிரி பொங்கல் போது அந்த பொங்கப்பானை வைப்பான். அந்த மாதிரி இந்த மார்கழி மாசத்துல இப்பெல்லாம் கூட திருவள்ளிக்கு, அதாவது இங்க சென்னையிலலாம் கூட என்னன்னா அந்த உடுக்கை அந்த பறை எப்படி வருது, அது எங்கே கண்டுபிடிச்சா என்னன்னு தெரியாது. ஆனா இப்பவும் போகி பண்டிகைக்கு இந்த பறை வருது, ரொம்ப விசேஷமா இருக்கு. அவங்க என்ன இந்த ஆண்டாள் பாசுரம் தெரியுமா, ஆனா இந்த பறை வருது. ஆனா என்னன்னா இந்த பறையை சொல்லல ஆண்டாள், ஊராருக்காக இந்த பறை வேண்டினோமே தவிர, நோன்புக்காக இந்த பறை வேண்டினோமே தவிர, எங்களுக்கு யார் வேணும், நீ தான் வேணும், எத்தைக்கும் ஏழேழு பிறவிக்கும்னு அந்த பறை தருவான்னா அவனே தருவான். நாம் நம்முடைய முயற்சியாலே எதையும் பெற முடியாது, அவனே தந்தாதான் உண்டு. அதுலயும் என்னன்னா இந்த பிள்ளை உலகாசிரியன் சொல்ற பொழுது இந்த உபாய ஸ்வரூபத்துல என்னென்ன சொல்றேன்னா, கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், பிரபத்தி யோகம், ஆச்சாரியா அபிமானம். அப்போ எம்பெருமானை எப்படியெல்லாம் அடையலாம்னு கேட்டா, எம்பெருமானை அடைவதற்கு என்னென்ன வழினா, கர்மயோகத்தால அடையலாம், ஞான யோகத்தால அடையலாம், அதுக்கு மேல பக்தி யோகத்தால அடையலாம், பிரபத்தி யோகத்தால அடையலாம். அதுக்கு மேல கடைசியா ஒரு வார்த்தை சொன்னாருங்க, என்னன்னா ஆச்சாரியா அபிமானம். அப்ப ஆச்சாரிய அபிமானத்திலே நாம் ஒதுங்கினோமேயானால் அதுவே நமக்கு பலனை கொடுக்கும். அதைத்தான் இங்க ஆண்டாள் இந்த பாசத்துல என்ன பண்ணிட்டான்னா, நாராயணனே நமக்கே பறை தருவான்னா நாம் நம்முடைய முயற்சியாலே எதையும் நாம் பெற முடியாது, அவனாக தந்தால்தான் எதுவுமே முடியும். ஆகையினால நாராயணன் நமக்கே பறை தருவான். இந்த அர்த்த பஞ்சக ஞானம். சரி, இந்த விரோதி ஸ்வரூபம் சொல்லலையே அப்படின்னு நினைக்கலாம். இந்த விரோதி ஸ்வரூபம் என்னன்னா, நாராயணனே என்று நினைக்காமல் இருந்தால் அது விரோதி ஸ்வரூபம், நமக்கே என்று நினைக்காமல் இருந்தால் அது விரோதி ஸ்வரூபம். பறைனா கைங்கரியம், அதை நினைக்காமல் இருந்தால் அது விரோதி, மாத்தி நினைக்கிறது. நினைக்காமல் இருந்தால் விட மாறி நினைக்கிறது. அதுக்கு மேல தருவான்னா, நான் என்னுடைய முயற்சியாலே நான் எம்பெருமானை அடைந்து விட முடியும் என்று ஒருவன் நினைத்தானே ஆனால் அது பிரயோஜனம் இல்லை. ஆகையினால் அந்த விரோதி ஸ்வரூபத்தையும் சூச்சகமாக தெரிவிக்கிறாள் ஆண்டாள். விரோதி ஸ்வரூபம்னு தனியா சொல்லல, ஆனா நாராயணனே நமக்கே பறை தருவான்னு சப்தத்தினால அந்த பதங்களில என்ன தெரியுதுன்னா, நம்ம எம்பெருமானை
நாம் அடைவதற்கு, அதாவது எம்பெருமான் அர்த்தபஞ்சக ஞானம் ஏற்பட்டால் கண்டிப்பாக நமக்கு எம்பெருமானுடைய பலன், எம்பெருமானை அடைவதற்குண்டான அந்த சேர்த்தி கிடைக்கும் என்பதை ஆண்டாள் நாராயணனே நமக்கே பறை தருவான் என்ற 4 பதங்களாலே 5 ஸ்வரூபத்தை அருளி செய்கிறான்னு பெரியோர்கள் எல்லாம் அருளி செய்வர். அதுக்கு மேல நிறைய நமக்கே பறை தருவான் பாரோர் புகழப்படிந்து. ஆகையினால எல்லாரும் வாருங்கோ, பாரோர் எல்லாம் புகழும்படியாக நாம் படிந்து நீராட வேண்டும்னா. பாரோர்கள் எல்லாம் புகழ்ந்துன்னு சொன்னா இப்போ ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனாயிருப்பன் கியாதி பூஜா லாபத்துக்கெல்லாம் ஆசைப்படலாமா? அது கூடாதே. நாராட்டமா என்ன சொல்றான்னா, ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனா இருக்கிறவன் இதெல்லாம் ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அப்படி இருக்கிற பொழுது பாரோர் புகழன்னு அவ ஊரெல்லாம் புகழும்படியாக படிந்து நீராட வேண்டும்னு ஆண்டாள் அழைக்கிறாளோ என்ற ஒரு சந்தேகம் நமக்கு ஏற்படும். அப்படி அர்த்தம் அல்ல. அந்த இடத்துல பாரோர் புகழ படிந்துன்னா பாரோரெல்லாம் எம்பெருமானை புகழும்படியாக. அப்படி எம்பெருமானை புகழும்படியாகன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதாவது இப்ப ஏதோ ஒரு சின்ன நோன்பு நோக்கிறாள் ஆண்டாள் இல்லையா? நாம என்ன பண்றோம், எம்பெருமானுக்கு ஒரு 2 ரூபாய் கற்பூரத்தை கொளுத்திட்டு என்ன கேட்கிறோம்னா, பெரிய பதம் இது, பெரிய வீடு, மா வீடு, எம்மா வீடு, அதை கேட்கிறோம். அப்ப இதுக்கு அது சதுஷமாகுமான்னு கேட்டா சதுஷமே ஆகாது. ஆனா எம்பெருமான் என்ன பண்ணான், ஐயோ நம்முடைய குழந்தைகள் இப்படி நோன்பு நோக்கிறார்களே என்று எம்பெருமான் என்ன பண்ணா, பெரிய பதத்தை நமக்கு கொடுக்கிறோம். அப்போ என்ன தெரியுதுன்னா, அப்போ ஊரார்கள் எல்லாம் யார புகழறான்னா கண்ணனை புகழணும்ன்றா. எப்படின்னா சாதாரண ஒரு உதாரணம் சொல்லணும். இப்ப யாரோ ஒருத்தர் நம்மளை கூப்பிடுறா, ஏதோ கூப்பிட்டுட்டு நமக்கு ஒரு சம்பாவனை கொடுக்கறான்னு வச்சுக்கோங்க. அவ சம்பாவனை கொடுக்கற பொழுது ஏதோ யார்கிட்டயே சொல்றோம், இவ்வளவு சம்பாவனை கொடுத்தா அப்படின்னு சொல்ற பொழுது, இவ்வளவு சம்பாவனையா அப்படின்னா நாம வாங்கிட்ட வாழ ஒன்னும் சொல்ல மாட்டான். அவளுக்கு எவ்வளவு மனசு இல்ல, எவ்வளவு மனசு இருந்தா இப்படி நமக்கு சம்பாவனை கொடுப்பா அப்படின்னு யார கொண்டாடுவானா, யார் நமக்கு எதை கொடுத்தார்களோ அவர்களைத்தான் கொண்டாடுவார்களே தவிர வாங்கிட்ட வாழ யாராவது கொண்டாடுவாளோ? அதான் இங்க ஆண்டாள் என்ன சொல்றான்னா, பாரோர் புகழ படிந்துன்னா அந்த எம்பெருமானை எல்லாரும் புகழும்படியாக. ஒண்ணுமே பண்ணல, நம்ம என்ன காரியம் பண்ணிட்டோம், ஒரு காரியமும் நம்ம பண்ணல. ஆனா அதற்கே எம்பெருமான் மகிழ்ந்து என்ன பண்றான்னா நமக்கு எல்லா வஸ்துக்களையும் கொடுப்பான் என்பதை ஆண்டாள் இந்த பாசுரத்திலே அர்த்தகனமான அர்த்தங்கள். நான் ரொம்ப சுருக்கமா தான் சொன்னேன், எத்தனையோ தடுமாற்றங்கள்லாம் ஏற்பட்டது இல்லைன்னு சொல்லல. ஏன்னா சாதாரணமா சொல்லணும்னா அப்படி கேமரா முன்னாடி சொல்லி ரொம்ப வழக்கமே இல்லாததுனால எங்களுக்கெல்லாம் எங்க வெளியில போய் வழக்கம் இல்லை, கேமரா முன்னாடி சொல்லிலாம் வழக்கம் இல்லை. ஆகையினால கொஞ்சம் தடுமாற்றங்கள்லாம் ஏற்பட்டது இல்லைன்னு சொல்லல. அதனால இந்த பாசுரத்துல ஆண்டாள் என்ன சொல்லியிருக்காருன்னா, எம்பெருமான், அதாவது அந்த எம்பெருமானை போய் நாம் சேவித்தோமே ஆனால், அதாவது பாரோர் புகழ படிந்து எம்பெருமான் நமக்கு எல்லாவற்றையும் கொடுப்பான். அர்த்த பஞ்சக ஞானம் என்ன, பிராபிய பிராபக சங்கரகம் என்ன, அத்தனை விசேஷம். இதோடய பாசனம் முடிஞ்சிடணும், திருப்பாவையோட இனியோட இந்த பாசனம் முடிஞ்சிடுதுன்னு சொல்லணும். இதுக்கு மேல இருக்கிறதெல்லாம் என்னன்னு கேட்டா தேக யாத்திரைக்காகன்னு எடுக்கிறா. ஏன்னா கடைசி பாசனம் பிராபக சங்கரகம், ஆகையினால இதெல்லாம் தேக யாத்திரைக்காகன்னு சொல்றா. அந்த முதல் பாசுரத்திலேயே அத்தனை அர்த்தங்களும், அதுவும் ஆண்டாண்டவன் எத்தனை வயசுலன்னா 6 வயசுல திருப்பாவை பாடியிருக்காருன்னா எவ்வளவு ஞானம் ஆண்டாளுக்கு. ஆண்டாளுக்கு உண்டான ஞானத்தை நாமெல்லாம் போர்வை கூட போத்திக்க முடியாது. ஆனா எம்பெருமானார் என்ன சொல்றார், பெண்கள் தான் சொல்லணும்னு அது கூட அங்க அவர் சொல்ற பொழுது என்ன பண்ணிட்டாருன்னா, மற்ற பிராட்டிகளும் அதிகாரிகள் அல்ல, பிராட்டிமார்களும் அதிகாரிகள் அல்ல, ஆண்டாளே சொல்லணும், ஆண்டாளே கேட்கணும், போயிட்டு வாங்கோ. ஆனா நீங்களும் கேட்பதற்கு தகுதி கிடையாது, நான் சொல்வதற்கும் எனக்கு தகுதி கிடையாதுன்னு எம்பெருமானார் அருளி செய்தார். ஆகையினால் அர்த்தகனமான பாசுரங்கள் இந்த மார்கழி திங்கள்ல திருப்பாவைன்றது ரொம்ப விசேஷமான பாசுரங்கள். 30 பாசுரங்களும் அப்படி ஒன்னொன்னு ஒரு முத்து போலேன்னு சொல்லணும். அப்படி ஏன்னா இப்போ ஒரு நெக்லஸ் போட்டுட்டோம்னா அது ஒரே ஒரு முத்து போயிடுதுன்னா ஐயோ அந்த முத்து காணுமேன், அதை தான் எல்லாரும் குறிப்பிட்டு கேட்பார்கள். ஆகையினால அத்தனை பாசுரங்களும் ரொம்ப விசேஷமான பாசுரங்கள். அப்படிப்பட்ட பாசுரங்களை பெண்களே சொல்ல வேண்டும் என்று நியமித்த ஜிஆர் சுவாமிக்கு தலையல்லால் கைமாறிலேன்னு தான் சொல்லணும். ஏன்னா பெண்களுக்கு அப்படி ஒரு பிராதானியம் கொடுக்கிற வழக்கம் இல்லை. அதை நான் முதல் ஆரம்பிக்கச்சேவே இது பெண்களூர்னு சொன்னேனே, அந்த மாதிரி சுவாமி இந்த இப்பவும் இன்னொரு விஷயம் சொல்லணும். இப்பவும் மடத்துல 4 மணிக்கு சேவாகாலம் நடக்குது, எத்திராஜய மடத்துல பெங்களூர்ல. அங்க என்ன பண்றான்னா, புருஷா 4 பேர் இருக்கா, பொம்மநாட்டிகள் 40 பேர் இருக்கா. புருஷா முதல் 2 லைன் சேவிக்கிறா, பொம்மநாட்டிகள் பின்னாடி 2 லைன் முன்னாடி பின்னாடி வந்து அவாதான் சேவிக்கிறா. இப்பவும் நடக்குது. இன்னைக்கும் போனாலும் ஏதோ உபதேசத்தமாலையோ திருவாய்மொழி நூற்றந்தாதியோ நடந்துட்டு இருக்கும். 365 நாட்களும் இந்த மாதிரி ஒரு சேவாகாலம். பெண்கள் அதுல என்னன்னா, அந்த ஊர்ல வந்து எல்லா ஊர்லயும் பெண்கள் அதிகமா இருக்காளான்னு தெரியல,
அந்த ஊர்ல வந்து 4 பேர் புருஷா இருப்பா, 40 பேர் பொம்மநாட்டிகள் இருப்பா. அவ வந்து இப்படி சேவாகாலம் சேவிக்கிறதுன்னு ஒரு வழக்கத்தை இன்னமும் வச்சுட்டு இருக்கா. அப்பேற்பட்ட ஒரு சிறந்த ஊரா தான் நம்ம சொல்லணும். அது ஆழ்வாரும் அவதாரம் பண்ணலைன்னா கூட இப்ப ஜிஆர் சுவாமி ஏற்பட்டு அந்த ஊர்களுக்கெல்லாம் அந்த கர்நாடக தேசத்திற்கே ஒரு பெருமையை ஏற்படுத்தியிருக்காரு தான். இது இது மிகை அல்ல, இது உண்மையான வார்த்தை. எல்லாரும் இத்தனை நாளா திவ்ய பிரபந்த தாரான்னு அந்த 360, அதாவது திருவாய்மொழி என்ன, அதுக்கு முன்னாடி திருமொழி என்ன, அதுக்கு முன்னாடி முதலாயிரம் என்ன, இப்படி அர்த்த வெள்ளமான பாசனங்களை எல்லாரும் கேட்டு இப்படி கேட்டோம் அப்படி கேட்டோம், அதனால தெரிஞ்சிட்டோம் நிறைய பேர் சொல்லும்படியா அடியங்கிட்டே நிறைய பேர் வந்து சொல்றா. அப்படி சுவாமி இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணினதுக்கு மறுபடி தலையல்லால் கைமாறிலேனேன்னு ஒரு வார்த்தையை தவிர வேறு வார்த்தை தெரியல. ஆகையினால அந்த சுவாமி பல்லாண்டு 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 இருக்கணும்னு எம்பெருமானுடைய திருவடிகளிலே வேண்டிக் கொள்கிறேன். உடனே மறுபடியும் என்ன கேட்கிறா, சுவாமியை நீ வாழ்த்தலாமான்னு கேட்பா. அதுக்கும் நம்முடைய சமுதாயத்துல இடம் உண்டு. பெரியாழ்வார் எம்பெருமானை பார்த்து பல்லாண்டு பல்லாண்டுன்னு அவன் ரட்சகனாய் இருக்க செய்தே தான் அவனாலே ரட்சிக்கப்பட வேண்டியவனாய் இருந்தாலும் பல்லாண்டு பல்லாண்டுன்னு பெரியாழ்வார் அருளி செய்தா போலே அடியேனும் சுவாமி பல்லாண்டு இருக்கணும்னு அடியேன் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அதுக்கு மேல ஏதாவது இன்னைக்கு நான் பேசினதுல ஏதாவது குற்றம் குறைகள் இருந்தால் அது அடியேனுடைய பிரகிருதி சம்பந்தத்தாலே ஏற்பட்டது. எங்களெல்லாம் ரசிக்கும்படி ஏதாவது இருந்தால் அது அடியனுடைய பர்த்தாவினுடைய திருவடி தாமரைகளிலும் காஞ்சி சுவாமியுடைய புஸ்தகத்தை படிச்சுதான் நான் நிறைய தெரிஞ்சுட்டேன். அவருடைய பேட்டை அடியனுடைய பர்த்தா மூலமாக காஞ்சி சுவாமியை பத்தி நிறைய தெரிஞ்சுட்டேன். ஏன்னா நான் சுவாமிக்கும் எனக்கும் ஒரே ஒரு ஒத்துமை உண்டு. என்னன்னா, காஞ்சி சுவாமி காஞ்சியிலே அவதாரம் பண்ணினர், அடியேன் பிறந்தேன். அவரை சேவிக்கும்படியான ஒரு பாக்கியம் அடியனுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அவருடைய அந்த திருக்கண் கடாட்சத்தாலே தான் இன்னைக்கு அடியேன் ஏதோ 2 வார்த்தை சொல்றேன்னா அவருடைய திருக்கண் கடாட்சத்தாலே வந்து வேறொன்றும் கிடையாது. அடியங்களுடைய ஞானாச்சாரியனான சதாபிஷேகம் கோவிந்தநாசமாச்சார் சுவாமி அவரிடத்துல அடியேன் நிறைய கேட்டிருக்கேன். அப்படி எல்லாருடைய திருவடிகளிலும் அடியனுடைய கிருதகீதையை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டாள் திருவடிகளே சரணம். திருவாடி பூரத்து செகத்துதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியே, பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே, 143 உடைத்தாள் வாழியே, உயர் அரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே, மறுவாரும் திருவள்ளி வடநாடி வாழியே, வன்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே. ஆண்டாள் திருவடிகளே சரணம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ, பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும், எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதய துள்ளதால், இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.